வணக்கம் அனைவருக்கும். நாங்கள் வளமை போல எங்கள் ஈழத்து பாடலோடு தொடர்வோம். ஈழமண்ணில் கண்டேன் அதிசயங்கள், அதில் ஒன்றுதான் எங்கள் அதிசயங்கள், அதில் ஒன்றுதான் எங்கள் அன்பு அண்ணன் கரம் பிடித்தாரெங்கள் ஈழப்போரில் வாழ்வை தந்தார். அன்பு அண்ணன் கரம் பிடித்தாரெங்கள் ஈழப்போரில் வாழ்வை தந்தார். காடு வண்ணங்கள் வாழ்ந்து நின்றார், ஆடம்பரங்கள் தூக்கி எறிந்தார். எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. அன்பு அண்ணன் கரம் பிடித்தாரெங்கள் ஈழப்போரின் வாழ்வை தந்தார். தலைவன் வழியில் வாழ்ந்த தாயே, உரிமைக்காக உயிரை தந்தாயே. தமிழில் கதைகள் ஓராயிரம் எழுதிய நாவல் நூறாயிரம். நிஜமே வாழ்ந்த எங்கள் தாயே, மறந்தது ஏனோ கவியின் உலகம். எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. மாவீரரெந்தன் குழந்தை என்றார், சொன்ன வார்த்தை காற்று நின்றார். ஈன்ற மகனை போர்க்களம் தந்தார், மாவீரரோடு தானும் கலந்தார். எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. செஞ்சோலை குயில்களை தாங்கிய தாயே, பாதகரன்று வீசிய குண்டு நனைந்ததே சோலை குருதியில் அன்று, துவண்டதே தாயின் உள்ளம் அன்று. எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. அன்பு அண்ணன் கரம் பிடித்தாரெங்கள் ஈழப்போரில் வாழ்வை தந்தார். காடு வண்ணங்கள் வணக்கம் வணக்கம். ஆடம்பரங்கள் தூக்கி எறிந்தார். எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. நன்றி. அருமையான வரிகள். அண்ணாட பாட்டையும் ஒருக்கா போட்டுவிடுங்க. கடைசியாக எழுதின பாட்டு அண்ணா. இல்லை
Okay, nur fürs Verständnis. Ihr seid eine Staat. Ihr seid eine. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியுடையும் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே, எங்கள் அண்ணனின் காலமே, எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியோடு வணக்கம் மகன். ஓகே ஓகே. எங்கள் அண்ணனின் காலமே. போர்படை கட்டிய வீரரின் ஞாபகம் மறப்பதோ எம் இனமே, ஈழமண்ணே அவர் குணமே. போர்படை கட்டிய வீரரின் ஞாபகம் மறப்பதோ இனமே, ஈழமண்ணே அவர் குணமே. அவர் வீரங்களும் செய்த தியாகங்களும் மறப்பதோ எம் இனமே, எங்கள் அண்ணனின் காவியமே. அவர் வீரங்களும் செய்த தியாகங்களும் மறப்பதோ எம் இனமே, எங்கள் அண்ணனின் காவியமே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியோடையும் நடையாளரும் எங்கள் ஈழத்தின் வீரமே, எங்கள் அண்ணனின் காலமே. பதினைந்து ஆண்டுகள் கடந்து சென்றாலும் விழிகளில் அவர் முகமே, எங்கள் விழிகளில் அவர் முகமே. 15 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் விழிகளில் அவர் முகமே, எங்கள் விழிகளில் அவர் முகமே. அவர் பார்வைகளும் அவர் வார்த்தைகளும் எங்கள் உயிரோடு கலந்ததுவே, எங்கள் அண்ணனின் தியாகங்களே. அவர் பார்வைகளும் அவர் வார்த்தைகளும் எங்கள் உயிரோடு கலந்ததுவே, எங்கள்
மன்னன் உயிரையே தந்தாரே தெளிர்ந்த நீராய் லட்சியம் கொண்டு உறுதியாய் நின்றார் மன்னன் உயிரையே தந்தாரே அவர் குடும்பங்களும் செய்த தியாகங்களும் விற்று பிழைப்பதோயம் இனமே இது துரோகத்தின் உயர்குணமே குடும்பங்களும் செய்த தியாகங்களும் விற்று பிழைப்பதோயம் இனமே இது துரோகத்தின் உயர்குணமே எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா அவர் வரியோடையும் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே எங்கள் அண்ணன் காலமே நன்றி. வணக்கம் கதிரண்ணா. மதுரண்ணா வெளியே நிற்கிறேன். ம். வணக்கம் அப்பன், வணக்கம் தம்பி. இவர்களுக்கு சும்மா இருக்கிறீங்களா? ரொம்ப நான் சும்மா இருக்கிறேன். மதன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. ஓகே, அவர்கள் வெளியே நிற்கிறேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அவர் நிற்கட்டும், பிரச்சனை இல்லை, கேட்டுக்கொண்டிருக்கட்டும். ஆனால் அவர் கலந்து கொள்வது சந்தோஷம். ஏனென்றால் அவர் ஒரு ஊடகங்களுக்கு இப்போ அவர் ஊடகம் வந்து சுவிட்சர்லாண்டில் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருகிறது. பார்வையாளர்கள் அவரினுடைய அவர் சேகரிக்கிற விடயங்கள் அது ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தில் இருக்குது. அது எவ்வளோ குயிக்காக மக்கள் மத்தியில் போய் சேர வேணும். அவரும் எங்களினுடைய அடுத்த தலைமுறைகளுக்காக இந்த மண்ணுக்காக ஏதாவது தொடர்ச்சியாக அவரும் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கிவிட முடியாது. ஆனால் எங்களுடைய மக்களை நாங்கள் ஒற்றுமை என்கின்ற ஒரு பாதையாவது உருவாக்குவதற்கு ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ அவருடைய சேவையும் நம்முடைய மண்ணுக்காக இருக்க வேண்டும். நல்லது. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பகைவனால் எங்களுடைய மக்கள் சூறையாடப்படுகின்ற விடயங்களும் அதே போன்றுதான் கவனிக்க தவறிய விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக பேசுகிறதுக்கு முதல் அட்மினாக நீங்கள் தொடர்ச்சியாக என்னோடு இணைந்து நின்று உங்களுடைய கடமையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தகமையினுடைய இடத்தை நான் உங்களுக்கு தர வேணும். முதலில் நீங்கள் பேசுங்கள், பிறகு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஆமாண்ணா, நாங்கள் இது எங்களோட 4வது கருத்தரங்கத்தின் அமர்வு. இன்றைக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கர்த்தால் எதுக்காண்டி நடத்தப்பட்டது என்றால் முல்லைத்தீவில் இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுக்கு நீதி கேட்டுத்தான் அந்த கர்த்தால் தொடங்கப்பட்ட என்று சொல்லித்தான் கூறப்பட்டது. ஆனால் அதை யாரை வச்சு செய்தார்கள் என்றால் தமிழ் மக்களாலேயே வெறுக்கப்படுற ஒரு நபரை முன் வச்சு அந்த கர்த்தால செய்கிறார்கள் என்றால் அதுக்கு அந்த நோக்கமே எங்களுக்கு தெரியுது. அந்த கர்த்தால ஆரம்பத்திலேயே தோற்கடிக்கணும் என்று இதண்டு தமிழாக்கள் இப்படி ஒரு வேலையை செய்யணும். அதை தமிழாக்களே சப்போர்ட் இல்லையா இந்த தங்கட இனப்படுகொலைக்கு தமிழாக்களே பின்னுக்கு சப்போர்ட் இல்லாமல் சிங்கள அரசாங்கத்தை நம்பி பின்னுக்கு போய் நிற்கிறோம்ன்ற ஒரு முகத்தை காட்டுறதுக்கான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஒன்றுமுறை விடியமான தமிழ் கவி அக்கா ஒரு டெலோன்ற ஒரு ஊடகத்தில் பேட்டி எடுக்கிற ஒரு இயக்கத்தில் இருந்த ஒரு அக்கா அவள் ஒரு டெலோன்ற ஊடகத்துக்கு போய் பேட்டி எடுக்கிறா. அதில் அவள் எங்களுக்கு தேசியோட பேர் சொல்லி கூப்பிட்றா, குற்றச்சாட்டுல வைக்கிறா. மற்றது துணுக்காய் முகாம் அருண் சித்தார்த் எதை கையில் ஏந்தினானோ அந்த விடயத்துக்கு அவன் துணா போகிற மாதிரி அவன் பேச்சல் இருக்குது. ஒரு போராட்டத்தில் ஒரு பயணிச்ச ஒரு அக்கா இப்போ இப்படியான கருத்துக்களை சொல்லி இதன்றதுக்கு இந்த காரணம் என்ன, இந்த இதெல்லாம் இப்போ பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு அடுத்த முக்கியமாக ஐநா, இதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அதே மாதிரி மிக முக்கியமான விடயம் ஐநாவில் ஐநா செயலாளர், அதை பற்றி தான் நாங்கள் போன முறையை கதைச்சு கொண்டிருந்த நாங்கள்.
இந்த ஐநா செயலாளர் அறிக்கை அதில் வந்து எங்களை கொண்டவனே எங்களுக்கான நீயத்தரை சொல்லி ஒரு அறிக்கையை வந்து அவர் விட்டுருக்கிறார். அது வந்து ஒன்றும் உத்தியபூர்வமான அறிக்கை இல்லை, ஆனால் அவற்ற அறிக்கை. அது ஐநாண்டு அறிக்கை ஒன்றும் இல்லை, அவற்ற அறிக்கையை வந்து அதை வெளியிட்டிருக்கிறார். அதை இலங்கைக்கு அனுப்பி இருக்கிறார் 16 பக்க அறிக்கையா. இதுக்கான எங்களோட தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்க போகுது? இதை வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு போயினமா அல்லது அதுக்கான பலத்தை எதிர்வினையாக்க போயினமா? இதுவரையும் வந்து எங்களோட கட்சிகள் ஊடகம் வந்து ஒரு எதிர்ப்பு வந்து வரவில்லை. ஊடகங்களில் சில ஊடகங்கள் இப்போ அதுக்கு எதிர்வினை காட்டின முடியும். ஆனால் எங்களோட கட்சிகள் ரீதியாக வந்து இந்த இந்த கத்தால ஒரு ஆள் தானே மற்ற பக்கம் வந்து தாங்கள் அதை புறக்கணிச்சிட்டோம், இதை வெட்டியாண்டி தானே ஒன்று இருக்கணும். ஆனால் அந்த கத்தால் எதுக்காண்டி நடத்தப்பட்டது மற்றும் இப்போ இந்த ஐநாண்ட செயற்பாட்டுக்கு இவர்களுடைய கருத்து என்ன? அல்லது அந்த அந்த இறந்த இளைஞனுக்கான நீதி கேட்க அவர்களோட செயற்பாடு அப்படி இருக்கின்ற ஒரு விடயம் கூட ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஏன் இந்த இனம் வந்து இப்படி ஒரு ஏமாளிகளா இந்த இலகுல வந்து இப்படி ஏமாத்தப்படுற ஒரு இனமா இருக்குன்றதை தெளிவுபடுத்த முடியுமா? நன்றி தரன். கண்டிப்பா இப்ப நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னென்றால், முதல் விடயம் நாங்கள் பார்க்கிறது என்றால் இந்த போராட்டங்களினுடைய வலுக்கள் எப்படி குறைக்கப்படுகிறது என்பதைத்தான் நாங்களும் தொடர்ச்சியாக இதை வந்து கருத்தரங்குகளாக செய்ய வேண்டும். அப்படி என்கின்ற ஒரு கோணத்தில் நாங்கள் இந்த இணையதளங்களை சரியாக பயன்படுத்துவோம். அது எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு இளம் தலைமுறை பிள்ளைகள் இதை புரிந்து கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பேசுகின்றோம். உண்மையிலேயே இதெல்லாம் ஏன் எம்மை சுற்றி நடக்கிறது இந்த 16 ஆண்டுகளில் என்றால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களிடம் இருக்கின்ற மிக பெரும் ஆயுதம் என்பது ஒரு அகிம்சை போராட்டம். இந்த அகிம்சை போராட்டம் எப்படி தோற்கடிக்கப்படும் என்பதையும் நாங்கள் கடந்த அமர்விலும் போது நாங்கள் பேசியிருப்போம். அந்த கருத்தாடலின் ஊடாக இன்றும் நாங்கள் பேசுவது என்னவென்றால், தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை தேடி நிற்பதற்கும் அதற்கு வெளிச்சேர்ப்பதற்கும் அது தமிழர்களினுடைய ஒவ்வொரு போராட்டங்கள் தான் உலக தேசத்தையும் உலக தேசத்தில் இருக்கின்ற நல்ல மனிதர்களையும் அந்த நல்ல மனிதர்களோடு நிற்கின்ற அமைப்புகளையும் உலக ஊடகங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஈழத்தமிழர்களினுடைய பிரச்சனை இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த சொல்லலின் அடிப்படையில் தான் இலங்கையினுடைய புலனாய்வுத்துறையும் இந்தியாவினுடைய புலனாய்வுத்துறை அவர்களுடைய ரோவும் சேர்ந்து தமிழர்களை எவ்வளவுக்கு இந்த போராட்டத்தினுடைய வலுக்களை குறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த போலி தமிழ் தேசியங்களை நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் பார்ப்பதை நீங்களும் கண் திறந்து பாருங்கள் என்பதை தொடர்ச்சியாக பேசியிருந்தோம். அப்ப சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை ஏன் அறிவிக்கின்றார்கள் என்றால், இந்த போராட்டத்தை தமிழர் மத்தியில் கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த போராட்டம் என்று சொல்லுகின்ற போது அது அங்கே சுக்குநூறாக உடைத்தெறியப்பட வேண்டும். இருக்கின்ற மிகுதியான இளையோர்களும் இந்த அரசியல் மேடைகளில் நடிக்கின்ற அரசியல்வாதிகளினுடைய நாடகங்களும் அரங்கேற்றுவதற்கு இந்த இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை ஒருபோதும் விடப்போறது அல்ல. அப்ப அதை சிதைக்க வேண்டும். தமிழர்கள் எடுக்கின்ற ஆயுதங்களை உடைத்தெறிய வேண்டும். அப்ப தமிழர்களினுடைய ஆயுதங்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு வலுவாக தேசியத்தை தூக்கி நிற்கின்ற மனிதர்களை களைந்தறிவார்கள், எங்களுடைய தமிழ் அறிஞர்களை களைந்தறிவார்கள். அதே போன்று உண்மையாகவே ஒரு அரசியல் உருவாக்கத்தை அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற எழுந்து வருகின்ற இளையோர்களையும் அடித்து அப்படியே அமர்த்தி விடுவார்கள். அப்ப இதே போன்றுதான் இங்கே சுமந்திரன் அவர்களை கொண்டு வருகின்றார்கள். ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று இன்னும் குறிப்பிட்டவர்கள் அதை எதிர்க்கின்றார்கள் என்றால் அந்த போராட்டத்தினுடைய வலுவை சிதைப்பது. ஆனால் இங்கே என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், 2 உயிர்களுக்காக ஒட்டுமொத்த வடகிழக்கு தமிழர்களும் எழுந்து போராடி உலகுக்கு அந்த செய்தியை சொல்லி சிங்கள தேசத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் நிற்கின்ற சுமந்திரனுக்கும் சிங்களத்துக்கு நாங்கள் பெரும் அடியை கொடுத்திருக்க வேண்டும். அதான் இங்கே அறிவு சார்ந்த அரசியலை
ஈழத்தமிழர் கையெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பகைவன் ஒரு பகைவனான அரசியலை உருவாக்குகின்றான், அந்த மக்களினுடைய போராட்ட குணங்களை மழுங்கடிக்க செய்கின்றான் என்று அவனையே இறக்கின்ற போது அந்த இடத்தில் நாம் எழுந்து நின்று திருப்பி அடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். என்னவென்றால், ஒரு பகைவனை இறக்கி அந்த போராட்டத்தை திசை திருப்பி எங்கள் உள்ளங்களில் இருந்து அப்படியே சுக்கு நூறாக உடைத்தெறிகின்ற விடயங்களை நாங்கள் எழுந்து நின்று திருப்பி அடிக்க வேண்டும். அது உலகத்திற்குத்தான் நாங்கள் செய்தியை சொல்ல போகின்றோம். ஒரு 2 உயிரை கொடுத்திருக்கின்ற செய்தி அது இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு கிடையாது. நீங்கள் எப்போதும் நான் சொல்லுவது, தயவு செய்து ஒரு 2 நிமிடமாவது ஒரு புத்திசாலி கூர்ந்த அரசியலை பாருங்கள், கவனியுங்கள். அப்ப இந்த செய்தியை நாங்கள் யாருக்கு சொல்ல போகின்றோம்? சுமந்திரன் கொண்டு வருகின்றாரா அல்லது வேற எந்த கன்றாவிகள் கொண்டு வர போகின்றாரா என்பது முக்கியமல்ல. நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய 2 உயிர்கள், அதில் ஒரு உயிர் அடித்தே கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற தடயங்களும் ஆய்வுகளும் மருத்துவ சான்றிதழ்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த வழியில் நாம் ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்ல போகின்றோம். செப்டம்பர் மாதம் இருக்கின்ற கூட்டத்தொடருக்கு இது ஒரு பெரும் ஆயுதமாக நாங்கள் திரட்டி இருக்க முடியும். அப்ப எங்கே பகைவனுக்குள் நின்று கொண்டு இதை இப்படி செய்கிறார்கள் என்றால், இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நிரல், ஒரு காட்சிப்படுத்தும் அரசியலை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்குள் எம்மவர்கள் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். என்னவென்றால், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். இந்த செய்திகளை நீங்கள் யாருக்கு சொல்லுகின்றீர்கள்? உலக தேசத்துக்கு சொல்லுகின்றீர்கள். சிங்கள மக்களுக்கு நீங்கள் சொல்ல போறது கிடையாது, அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை அல்ல. நாங்கள் ஒவ்வொரு வேலை திட்டங்கள் செய்யும் போதும் அது உலக தேசத்தின் கதவை திறக்க வேண்டும். இதைத்தான் எங்களுடைய மாமனிதர் அவர்கள் மிக தெளிவாக புலத்தில் இருந்து கொண்டு பல அமைப்புகளை தன் கண் பார்வையில் வைத்துக் கொண்டு காட்டியிருப்பார். அப்ப இதையெல்லாம் எங்கே தோற்கடிக்கின்றோம், எங்கே மூழ்கடித்து வைத்திருக்கின்றோம், அவரினுடைய சிந்தனையை எங்கே மலங்கடிக்கின்றோம்? இந்த இடத்தில் தான் நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை நான் கொண்டு வருகிறேன். சகோதரி தமிழ்கவி அக்கா அவர்களை பொறுத்தளவில் நாங்கள் அவரை பற்றி பேசக்கூடாது. அவர் ஒரு வயதானவர், ஏதோ தன் எழுதுகின்ற அந்த தமிழின் வார்த்தைகளோடு அவர் தன் மனங்களில் இருக்கின்றதை எழுதுகின்றார் என்று நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். அவர் எழுதிய புத்தகங்கள் அத்தனையும் பார்த்தீர்கள் என்றால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய கோட்பாடுகளை எதிர்த்தே இருந்தது. ஆனால் நாங்கள் அவருக்குரிய மரியாதையை கொடுத்து கொண்டு அவர் எங்களுடைய போராட்டத்தில் பயணித்த அந்த கௌரவத்தோடு நாங்கள் அதை இதுவரைக்கும் நாங்கள் பேசியது கிடையாது. ஆனால் முதலாக நாங்கள் அவருக்கு எங்களுடைய இந்த கருத்தாடலின் ஊடாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்ப பகைவனானவன் இன்று எம் தேசிய தலைவர்களினுடைய அந்த இலட்சியத்தையும் எங்கள் மாமனிதரினுடைய அந்த நிழலையும் உடைத்தெறிவதற்குத்தான் 16 ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறான். எல்லா இடங்களிலும் செய்து அந்த மாபெரும் மனிதரினுடைய அந்த சத்திய கோட்பாடும் அவரினுடைய அடையாளத்தையும் சிதைப்பதற்கு இன்று தமிழ்கவி அக்கா போன்றவர்கள் வந்து நின்று உரையாடுகின்றார்கள். அப்ப அவர் சொல்லுகின்ற விடயங்களுக்குள் இருக்கின்ற உண்மை என்றால், அன்றைய காலங்களில் இந்திய இராணுவத்தோடு பயணித்தவர்கள், இந்திய இராணுவம் பயணித்த போதும் இந்திய இராணுவம் எங்கள் பெண் பிள்ளைகளை மானவங்கப்படுத்திய போது அதில் தெத்தங்களை குடித்த தமிழர்களை சலிமண்ணா போன்ற போராளிகள் அந்த காலத்தில் தண்டித்திருப்பார்கள். அது விடுதலை புலிகளில் இருந்தவர்களுக்கும் அன்றைய காலம் வாழ்ந்த வன்னி மக்களுக்கும். அப்ப நீங்க அன்றைய காலம் நீங்கள் எங்களை எடுத்து பார்க்கணும். அப்படி என்றால் எங்களுடைய வன்னி வம்சத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் மிகவும் ஒரு எட்டத்தான் எங்களுடைய வீடுகள், எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் இருப்போம். கூப்பிடுற குரலுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். கூப்பிடுற குரலுக்கு எங்களுடைய அப்பாவினுடைய சகோதரரோ அல்லது அம்மாவினுடைய சகோதரோ தான் இருப்போம். ஆனால் இன்னொரு குடும்பம் அதை இன்னும் தள்ளி இருப்பார்கள். அப்ப இப்படித்தான் எங்களுடைய வன்னி இருந்தது. இந்த வன்னிக்கு பின் அது இந்த சூரிய கதிருக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த மக்கள் வந்தபடியால் தான் அது நெருக்கமாக மாறியது.
அப்ப அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே பிறந்து இன்று திருமணம் செய்து கொஞ்சம் நெருக்கமான நிலைமையிலும் கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற நிலைமை இருக்கிறாங்க. அன்றைய காலங்களில் இது அப்படி அல்ல. அப்ப அங்கே என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த இந்திய இராணுவத்தோடு சேர்ந்து எங்கே தனிமையில் குடும்பங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு வருவார்கள். அப்படி வந்துதான் எங்களினுடைய கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தினுடைய மாணவியை அவர்கள் மானபங்கப்படுத்துகின்றார்கள். நாங்களும் அதை பார்த்து இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று பாடசாலையில் இருந்து அப்படியே சொல்றோம். இது நாங்கள் பல முறை பதிவிட்டிருப்போம். அப்ப இந்த அவமானங்களை செய்தவர்கள் யார்? இந்தியாவோடு நின்று, இந்திய இராணுவத்தோடு நின்று எம்மவர்கள் செய்தார்கள். அவர்கள் விசாரணைகளுக்காகவும் எங்களுடைய அன்றைய காலம் போராளியாக இருந்தவர்கள் சலிமண்ணா அவர்களோடு இந்த இதுகளை நடத்தி இருப்பார்கள். அப்ப அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், அவருக்கு என்ன நடந்தது, அவர்கள் இந்திய இராணுவத்தோடு சென்றவர்கள். சலிமண்ணா அவர்கள் விட்டவர்களில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர்கள், நான் 6 வருடத்துக்கு முதலும் பதிவு செய்திருப்பேன், அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இந்திய இராணுவம் வெளியேறும் போது எல்லோரும் வந்தவர்கள். வந்து இந்திய இராணுவத்தினுடைய சூழ்ச்சிகளுக்குள் அவர்கள் அருகில் இருந்த நாடுகளுக்காக இந்திய இராணுவத்தினுடைய அரசியலினுடைய சில வடிவங்களுக்காக தமிழர்களை வைத்து உமா மகேஸ்வரன் போன்றவர்களை பயன்படுத்திய விடயங்களையும் நாங்கள் பேசியிருப்போம். ஆனால் இது நீண்ட ஒரு பேச்சாக போகும் என்றபடியால் இதில் நிறுத்தி கொண்டு தமிழ்கவி அக்காவுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், வரலாறு தெரிந்த உங்களுக்கு இந்த வரலாறுகளும் தெரிந்திருக்க வேண்டும். இந்திய இராணுவத்தோடு சென்றவர்களும் இந்திய இராணுவத்தோடு இருந்து கொண்டு அங்காங்கே பல தாக்குதல்களை தாக்கி இந்திய இராணுவம் தன்னை ஒரு பெருமிதமாக காட்டிக்கொண்டு வல்லரசாக வர வேண்டும் என்பதற்காக நடத்திய நாடகங்கள் எல்லாம் இந்த தமிழ்கவி அக்காவினுடைய அரசியல் பார்வையில் இருந்திருக்க வேண்டும். அவர் அதை மறைக்காமல் பேசி இருக்க வேண்டும். அப்ப இந்த தமிழ்கவி அக்கா அவர்களை போன்றவர்களுக்கு இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், எங்களுடைய இலட்சியம் என்பது இன்று எப்படி சிதறடிக்க வேண்டும், ஒரு போராட்டத்தை எப்படி சிதறடிக்க வேண்டும், அந்த போராட்டத்தினுடைய வலுவாக இருக்கின்ற ஈழத்தமிழர்களின் மனங்களில் இருக்கின்ற எங்களுடைய மாமனிதர் தேசிய தலைவர் அவர்களை எப்படி சிதைக்க வேண்டும் என்கின்ற செயல்பாடுகள் இருக்கிறது. அப்ப அங்கங்கேதான் இவர்கள் முளைக்கின்றார்கள். தேசிய தலைவரை அவமானப்படுத்துவது, ஒரு வார்த்தை சொன்னால் அது எங்களுடைய மாமனிதரை அழித்துவிடும். அது அழித்துவிடும் என்றால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் இது நடந்தது போல் ஒரு பழைய போராளி போல் தன்னை காட்டிக்கொண்டு, நீங்கள் உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால் தமிழ்கவி அக்காவை பொறுத்தளவில் நான் நின்று பேச வேண்டும், எனக்கு ஒரு 5 நிமிடம் தாருங்கள் தம்பி. தமிழ்கவி அக்காவை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் எங்களுடைய அமைப்பில் மகளிர் படையணிகளில் இருந்து கொண்டு அங்கே சில வேளை வருகின்ற புதிய போராளிகளுக்கு பயிற்சி நடக்கும். அங்கே சென்று அவர் தன்னுடைய அரசியல் கருத்தரங்குகளை எல்லாம் செய்து கொண்டு தன்னுடைய ஒரு வேலை திட்டத்தை செய்தால், அதற்கு முந்தைய காலம் எங்களுடைய மெடிசின் பிரிவிலும் நின்று கொண்டு மகளிர் அணிக்காக வேலைகளை செய்திருந்தால், அதற்கு பின் வருவாய்த்துறையில் இவர் வருவதற்காக ஒரு திட்டங்கள் இடப்பட்டது. எப்படி என்றால், பேச்சுவார்த்தைக்கு பிறகு திடீரென்று எங்களுடைய அப்பா அவர்களிடம் வந்து, புகழேந்தி அப்பா அவர்களிடம் வந்து, நான் எங்களுடைய சேரன் சோழன் பாண்டியன் அதுகள் எல்லாம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வருகிறபடியால் இதற்கு நீங்கள் அங்கங்கே இருந்தெல்லாம் நீங்கள் பண்ணைகளுக்குள் கோழிகள் அதுகள் எல்லாம் வாங்க தேவையில்லை, நான் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி அதுவும் அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலேயே செய்து கொடுத்து அவர் பெரிய ஒரு நல்ல நிலையில் கூட இருந்தார். அவரே அதை உற்பத்தியாக்குவது, அதையே கொண்டு போவது, அதில் இருந்து மெதுவாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்குள், தங்களுடைய பேரன் பேத்தி என்ற வாழ்க்கைக்குள் இருந்தார்கள். இதற்கு முதல் அவரினுடைய பிள்ளைகள் எங்களுடைய மண்ணில் மாவீரர்களாக இருந்தபடியால் அவருக்குரிய மரியாதையும், அவர் அந்த மகனோடு இணைந்தது. தமிழ விடுதலை புலிகள் வந்து ஒரு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அம்மா அப்பாவுக்கு ஒரு ஊக்கத்தை அளித்தது என்கின்றபடியால் தான் நாங்களும் அவரை பற்றி பேசாமல் இருப்போம். ஒரு தக்க தருணத்தில், ஒரு சரியான நேரத்தில் தன் மகனோடு வந்து இணைந்திருப்பார். அது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா இடமும் அது அன்றைய தாளிதழ்களில் இன்னும் இருக்கும். பழைய தாளிதழ்களை அடுத்து பார்த்தீர்கள் என்றால் இன்னும் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அவை வந்து நாங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்றால் போயிருக்கின்ற இடத்தை பார்க்க வேண்டும். அப்ப பகைவனானவன் எங்களுடைய மாமனிதரினுடைய எண்ணக்கருக்களை சிறார்களிடம் இருந்து உடைக்க வேண்டும் என்பதிலே இருக்கின்றான். அதனால் நாங்கள் எங்களுடைய மாமனிதருக்கு என்னதான் நாங்கள் பேசினாலும், என்னதான் அவரினுடைய உணர்வுகளை கவிதைகளாலோ பாடல்களாகவோ கொண்டு வர வேண்டும் என்றாலும் அந்த சில புல்லுருவிகள் நின்று கொண்டு எம்மை இந்த கருத்தரங்குகள் செய்யாமல் தடுத்து கொண்டிருப்பார்கள். அதுதான் இந்த தொடர்ச்சியாக எம்மை சுற்றி
சுற்றி நடக்கின்ற விடயங்கள். அப்ப அதிலிருந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் தெரியும் ஏன் நாங்கள் இந்த கருத்தரங்குகளை தொடர்ச்சியாக புலத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன் என் அன்புக்குரிய இளையோர்களை நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான அமைப்பாக நீங்கள் உருவாகக்கூடாது, இருக்கின்ற அமைப்பையாவது நீங்கள் திரட்டிக் கொண்டு ஏன் நீங்கள் எழுந்து நிற்கக்கூடாது? வடக்கு கிழக்கில் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, இங்கேதான் எமக்கு பலம் என்பதை எமது மாமனிதர் எமக்கு கற்பித்து தந்திருக்கின்றார், அதை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று எங்கள் தொண்ட தண்ணிகள் வத்த நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப தமிழ்கவி அக்கா போன்றவர்கள் எதற்காக இந்த தருணம் இப்படி பேசுகின்றார்கள்? இது பகைவனுடைய மிக பெரும் சூழ்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அன்றைய போராளியாக இருந்த சலிமண்ணா அவர்களிடம் சில மாற்றியக்கத்தில் இருந்த உறுப்பினர்கள் அங்கே அவர்கள் வரச்சொல்லி போனதும் கைது செய்யப்பட்ட 2 வகையான உறுப்பினர்கள் அங்கே சென்றவர்கள். அதில் சிலர் கடைகளை கொள்ளையடித்தவர்களும், மக்கள் சினிமாக்கு சென்று வந்த காலத்தில் அவர்கள் சினிமா பார்ப்பார்கள். ஒரு டிவியையும் வைத்து ஒரு இன்ஜினுக்கு, அந்த காலம் இருந்த இன்ஜினுக்கு மண்ணெண்ணையும் ஊற்றி எல்லா குடும்பங்களா சேர்ந்து ஒரு இடத்தில் பார்ப்பார்கள் படம். அப்படித்தான் அன்றைய காலம் நாங்கள் இந்தியா வந்த காலத்தில் சிறுவர்களாக இருந்தவர்கள் அப்படித்தான். எங்களுடைய கிராமம் என்று சொன்னால் அந்த கிராமத்தில் நாங்கள் படம் போட போறோம் என்று எல்லாரையும் கூப்பிட்டு இருத்திட்டு அந்த படம் போடுவோம். இப்படி போடும்போதுதான் அங்கே வந்து சுற்றி வளைத்து இந்திய இராணுவத்தோடு நகைகள் அணிந்திருந்தவர்கள், கொடிகள் அணிந்த காதுல தோடு போட்டிருந்தவர்கள், இப்படியானவர்கள் எல்லாம் இந்த இந்திய இராணுவத்தோடு வந்த இந்த சில குள்ள நரிகள், எங்களுடைய தமிழர் இளையோர்கள் அன்றைய காலம் இருந்தவர்கள், அதை பறித்து செல்வார்கள். அப்படியானவர்களை சரியான முறையில் இனம் கண்டு சலிமண்ணாவோடு நின்ற சில போராளிகள் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பார்கள். அது ஒரு வித்தியாசமான காலங்கள், அன்றைய காலங்கள். எங்களுடைய மண்ணை திருத்துவதற்கு, பெண்களுடைய மானங்களை காப்பாற்றுவதற்கும் அன்று நின்ற இளையோர்கள் அதை செய்தார்கள். ஆனால் இவருடைய மகன் அங்கே சித்திரவதை செய்யப்பட்டவரும் அல்ல, அங்கே இருந்தவர்கள். இவருக்கு தெரியும் தன்னுடைய மகன் இந்திய இராணுவத்தோடு இந்தியா சென்று அங்கே அயல் நாட்டில் ஒரு தாக்குதலை பற்றிய, அதை பற்றி நாம் பிறகு பேசுவோம். அவர் அங்கே சென்று அதில் ஒரு குறிப்பிட்டவர்கள் அங்கே சுடப்பட்டதும், அதற்கு பின் அவர்கள் அந்த கடலில் வருகின்ற போது இவர்களை இந்தியா சுட்ட வரலாறும் என்று பல வரலாறுகள் ஈழத்தமிழர்களுக்கு குழுக்களாக இருக்கிறது. எல்லாம் கொண்டு வந்து இன்று விடுதலை புலிகளின் மீது வைப்பது எங்கள் அண்ணாவினுடைய மாண்பினை உடைப்பதற்காக சத்தியமாக சொல்லுகின்றோம், ஒரு இயற்கை நியதியாக சொல்லுகின்றோம். கவியக்கா அவர்களே, நீங்கள் நல்ல வாழ்க்கையைத்தான் தந்தீர்கள், உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன் தமிழ்ல விடுதலை புலிகள் உங்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு பெரிய இடம் தரவில்லை என்றால், உங்களுடைய வயது காலங்கள், நீங்கள் செய்த பணி எங்களுக்கு போதும், அதற்கு உங்களுக்கு கீழ் இருந்தவர்கள் அந்த பணியை எடுத்து செய்தார்கள், அதுதான் உண்மையை தவிர. ஆனால் நீங்கள் பழி வாங்குவதற்குரிய நேரம் இது அல்ல. தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தேசிய தலைவர் அவர்கள் நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு இடத்தை அவர்கள் தரவில்லை, ஒரு பதவியை தரவில்லை என்று இன்று தேசிய தலைவரின் நிழலாக நின்றவர்கள் பேசிய ஆடியோக்களையும் 2 வருடங்களுக்கு முன்னிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் எல்லோரும். அதே போன்றுதான் இன்று இவரும் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து அக்காவர்களுக்கு சொல்லுவது நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது நீங்கள் அந்த பணத்திலேயே வாழ்ந்து அந்த பணத்திலேயே உடம்பை வளர்த்து இன்று வரை உயிரோடு இருக்கும் நீங்கள் அதை பற்றி பேசுவது, அன்று நீங்கள் நஞ்சு குடிச்சு சேர்த்திருக்க வேண்டும். எதற்காக மகனோடு வந்து இணைந்தீர்கள்? அப்படி என்றால் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறது. இறுதி களமுனையில் எங்களுடைய தேசங்கள் பிரதேசங்கள் எல்லாம் நீங்கள் தான் காட்டி கொடுத்தீர்கள் என்று நான் சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாது. ஏன்? உங்கள் மீது எனக்கு மிகவும் மரியாதை இருக்கிறது. எங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் தாங்கள் இருந்த போதும் நீங்கள் அன்றைய காலம் எங்களுடைய பெண்கள் அந்த உணர்வை, அரசியல் உணர்வை பெறுவதற்காக நீங்கள் ஆற்றிய தொண்டுகளுக்காக நாங்கள் உங்களை மதிக்கின்றோம். எங்களுக்கும் பேச தெரியும். இப்படி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அது நாகரிகம் அல்ல. உங்களை அக்கா, நாங்கள் தமிழ்கவி அக்காவுக்கு சொல்லுகிறோம், உடன் அந்த இணையதளத்தில் இருப்பதை அழித்து விட்டு நீங்கள் எங்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். தயவு செய்து நாங்கள் சொல்லுகின்றோம். பகைவன் எங்களை பகையாடி கொண்டிருக்கின்றான். அதனால் எங்களுடைய மேதகு அவர்களின் மாண்பை இந்தியாவிலும் உடைக்கின்றார்கள். நீங்கள் பாருங்கள் தம்பி, இன்றைக்கு இந்தியாவில் இதே போன்று கவியக்கா அவர்கள் அப்படி பேசுகின்றார்கள். அண்ணாவை வைத்துக் கொண்டு அங்கே தமிழ்நாட்டில் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சீமானுடைய அணி தலைவருடைய படத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் புலிகள் உங்களை அடித்து உங்களை திரட்டுவோம் என்று அவர்கள் தமிழர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். அங்கே யாருடைய மரியாதை போகிறது? எங்களுடைய மாமனிதருடைய மரியாதை. எங்களுடைய மக்களும் இந்த ஊடகவியலாளர்களும் இந்த அறிவு சார்ந்த புத்திஜீவிகளும் என்னதான் செய்கிறார்கள்?
அல்லது தேசிய தலைவர் அவர்களுக்கு விளக்கேற்றியவர்கள் என்னதான் செய்கிறார்கள்? நாங்கள் சொல்லுவதையாவது கொஞ்சம் காது கொடுத்து கேடுங்கள். எல்லா இடமும் எங்களினுடைய மாமனிதரினுடைய அந்த உண்மையும் அந்த நேர்மையும் அவருடைய கௌரவத்தையும் அவருடைய தியாகத்தையும் சிதைக்க வேண்டிய தேவை பகைவனுக்கு இருக்கிறது. அந்த பேரை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எங்களுடைய மாமனிதர் அவர்களுடைய பேரை சொன்னால் அடுத்த தலைமுறை என்ன, இன்னும் 10 தலைமுறை வந்தாலும் தமிழர்களை பிரிக்க முடியாது என்கின்ற அந்த கோட்பாட்டை இந்த பகைவர்கள் இன்று பிரித்து ஆள்வதற்கு அக்கா கவியக்கா போன்ற தமிழ் கவியக்கா போன்றவர்கள், அங்கே தமிழ்நாட்டில் சீமான் விஜய் போன்றவர்களை வைத்துக் கொண்டு இந்த காய் நகர்த்துகின்ற இந்த இந்திய உளவுத்துறையும் இலங்கையினுடைய உளவுத்துறையிடம் இருந்து ஈழத்தமிழ் மக்கள் தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். இனியாவது நீங்கள் விழிக்காமல் விட்டால் திருப்பி திருப்பி சொல்லுகின்றோம், விழித்துக் கொள்ளுங்கள். எம்மை சுற்றி என்ன நடக்கிறது, பகைவன் என்ன செய்கின்றான், அதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் முதலில் ஒற்றுமையாக நின்று ஒரு பெரும் அமைப்பாக பலம் வந்து இந்த பகைவனுக்கு ஒரு பெரும் அடியை கொடுத்து, இப்படி கவியக்கா போன்றவர்களாக தமிழ் கவியக்கா போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டில் சீமான் போன்ற எலிகளாக இருந்து கொண்டு புலிகளாக என்று பேசுகின்ற விடயங்களாக இருந்தால் சரி, நாங்கள் திடத்தி அடிக்க வேண்டிய ஒரு தேவை எமக்கு இருக்கிறது. அது எங்களினுடைய தேசிய தலைவரின் மாண்பை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கருத்தரங்குகளை செய்வோம், தொடர்ச்சியாக பேசுவோம். தம்பி தரன் பேசுங்கள். அதிகமான நேரம் நான் எடுத்திருக்கின்றேன். உங்களுடைய அடுத்த கேள்வியை நான் இனி தொடர்கிறேன். ஓகே, மிக்க நன்றி. நீங்கள் வந்து சொல்லும்போது அந்த தியேட்டர் எப்படி முந்தி தியேட்டர் இருந்தாலும் நான் சின்ன வயதில் இருக்கும் போதும் கோண்டாவில் அப்படி ஒரு இதுதான் நாங்களோட வீட்டுக்காரர் செய்திருந்தார்கள். ஜெனரேட்டர் வாங்கி ஒரு எல்லா ஊரும் அப்படி ஒன்று சேர்ந்து படம் பார்த்த ஞாபகம் அதில் வந்துருந்துச்சு. மற்றதுன்னா இதில் வந்து இந்த சுமந்திரன் கத்தால் விடயத்தில் வந்து இப்போ வந்து அந்த இளைஞர்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது? இப்போ வந்து இது சுமந்திரங்களுக்கு தேவையில்லை. சுமந்திரன் செய்த கத்தால் விடயத்து அது வந்து சிங்களம் திட்டமிட்டு செய்த விடயம். ஆனால் எங்களோட மற்ற தரப்பு இருக்குல்ல, மற்ற தரப்பு தமிழ் தேசியம் பேசுகிற மற்றவர்கள் வந்து இந்த விடயத்தில் வந்து மூக்குத்தரமாக நிற்க தேவையில்லையோ, இல்லை இங்கே இருக்கிற அமைப்புகள் வந்து இந்த இளைஞர்களை பற்றி நான் வந்து பயணிச்ச வந்து இளைஞர் அமைப்பு. 2009 வரையும் நான் பயணிச்ச வந்து இளைஞர் அமைப்பு. அதுக்கு பிறகு இயக்கம் இல்லாதபடியே நான் அந்த பொறுப்பில் இருந்து நான் அந்த பொறுப்பை நான் பாவிக்கிறது இல்லை. ஆனால் இப்ப இந்த இளைஞர்கள் ஒரு போருக்கு பின்னால வந்து முந்தி தலைவர் இருந்தார். இப்ப வந்து தலைவர் இல்லாத காலத்துல வந்து இந்த இளைஞர்கள் ஒன்றும் விழிப்பா இருக்கணும், துடிப்பா இருக்கணும், வேகமா விவேகமா இருக்கணும். ஏன் அங்க ஒரு ஈழத்துல வந்து ஒரு இளைஞர் உயிர் போகுது, இங்க வந்து ஒண்ணுமே நடந்துக்காத ஒரு இதையும் காணையில. செம்மணி இதோ முள்ளிவாய்க்கால் இதோ எல்லாம் வந்து மறக்கப்பட்டபடிங்களா போது. இப்ப போற இது கூட வந்து அதை காக்குறதுக்கு வந்து ஒருத்தர் தயாராயில்லை. நீங்கள் தம்பி இதுல தரன் முக்கியமாக நீங்க பாருங்க என்னென்றால், தரன் இப்ப அந்த 2 உயிர் போனது, அந்த 2 உயிர் போன பிறகு அந்த பெடியன் அதை ஆரோ என்றாலும் அது எங்களுடைய மக்கள், அடுத்த தலைமுறை பிள்ளை. அது அந்த தலைமுறை பிள்ளைக்காகத்தான் இத்தனை மாவீரர்கள் மடிந்தார்கள். எங்களுடைய மக்களுக்கு ஒன்றுமே விளங்குது. அவர் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், தம்பி, ஒரு உயிர் போயிற்று என்று சொன்னா அந்த தமிழர்களுடைய உயிருக்காகத்தான் எங்களுடைய மாமனிதர் தன்னுடைய வாழ்வை தந்தவர். அதே மாதிரி எங்களுடைய மாவீரர்கள் தங்களுடைய உயிரை தந்தார்கள் அடுத்தடுத்த தலைமுறையினுடைய வாழ்வுக்காக. அப்ப இவர்கள் ஒரு உயிர் போகுதென்றால் அதற்குரிய வலுவில்லாமல் எங்கே சிதைக்கப்படுகிறது என்பதைத்தான் தம்பி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எங்களுடைய கருத்தரங்கு எங்களுடைய மக்கள் நீ பாருங்க, அந்த பெடியனுடைய உயிர் போயிட்டு யாழ்ப்பாணத்துல இவ்வளவு நிகழ்ச்சி நடக்குது. இது என்னத்துக்கு? யாரு கேட்டது? ஐக்கிய நாடுகள் சபைகள்ல இருந்து இப்படி ஒரு தீர்மானம் வந்திருக்குது. அதுக்கு நாங்கள் எவ்வளவு ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட மாணவர்கள் எல்லாம் செயல்பட வேண்டி இருக்கிறது. சுமந்திரன் ஒரு போராட்டத்துக்கு அழைத்தார் என்றதற்காக படித்த கல்விமான்கள் கூட அதை எதிர்த்து நிற்கிறார்கள் என்றால் எந்த இடத்தில் பகவனம்மை கையாளுகிறான் இது சுமந்திரனுக்கு தெரியும். நான் இதை இந்த போராட்டம் செய்ய வேண்டும் என்று இருந்த மக்களை துவக்கி விடுவார்கள் என்பதற்காகத்தான் சுமந்திரனை இறக்கி விட்டதே. அப்ப எங்கட மக்கள் அதை என்ன செய்யணும் என்றால் சரியான அரசியலை புரிந்து கொண்டு எல்லாருமே கடையடித்து அந்த பெரும் போராட்டத்தை உலக தேசத்தை சுமந்திரனுக்காகவா நீங்க சொல்ல போறீங்க? இல்ல, யாருக்காகவும் நீங்க சொல்ல போற விடயம் என்ன? ஒரு உயிர் போயிருக்கு எங்களுடைய மண்ணில. மீண்டும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை நீங்கள் செப்டம்பர் மாதம் ஒரு நிரந்தர தீர்வினுடைய வழிகாட்டலையும் எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற இராணுவத்தினுடைய அகற்றலையும்
உடன் நீங்கள் கொண்டு வர வேண்டும் செப்டம்பர் என்கின்ற கூக்குரல்களும் ஒரு பெரும் போராட்டத்தினுடைய செய்தியை வலுவை இழத்து வைத்திருக்கிறார். நான் இந்த மக்களுக்கு சொல்றதை தான் தயவு செய்து கொஞ்சம் சிந்தியுங்கோ. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த செப்டம்பர் மாத கூட்டத்தொடரும் வந்திருக்கின்ற அறிக்கைக்கும் இன்று இந்த போராட்டத்தை கையெடுத்திருந்தால் சுமந்திரனுக்கு பின்னுக்கு நின்ற சிங்கள பகைவருக்கும் ஒரு பெரும் அடியாக தமிழர்கள் செய்து காட்டியிருக்க வேண்டும். ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த புதிய அரசாங்கம் இந்த நிகழ்ச்சி நிரலை இப்படித்தான் கொண்டு வரும். சுமந்திரனை கொண்டு வந்துவிட்டு அதற்குள்ளும் குறிப்பிட்டவர்களை இந்த போராட்டத்தை துவங்காதபடி சுமந்திரனை விமர்சித்துக் கொண்டிருப்ப எங்களுடைய மண்ணுக்காக எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் யார் காலிலும் விழ தயாராயிருப்பதுதான் தேசியம். சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஆயுதமேந்தி நாங்கள் போராடி இருந்தால் அது வேறொரு விதம். எங்களுடைய மாமனிதர் இருக்கும் வரைக்கும் எங்களை பார்த்து அண்ணா என்ற வாயும் எங்களை பார்த்து தந்த மரியாதையும் இன்று உங்களிடம் ஒரு துள்ளி கூட கிடையாது. அதே போலதான் எங்களுடைய போராளிகள் அண்ணா என்று கூப்பிட்ட வாய்களால் இன்று அவன் என்பதும் இவன் என்பதும் நாய் என்பதும் பேய் என்பதும் என்ற எளிய சொற்களை சொல்லுகிறார். அப்ப இந்த சொல்லின் அடிப்படையில் தான் தமிழ் கவி அக்கா கூட இன்றைய அவருடைய அந்த நேர்காணல் சொல்லியிருப்பார். அண்ணாவினுடைய பேரை சொல்லியிருப்பார். நாங்கள் அண்ணாவினுடைய பேரை சொல்லவே மாட்டோம். அது எங்களுடைய உயிர் துடிப்பு. சொல்ல மாட்டோம். அது எங்களுடைய அண்ணா, எங்களுடைய மேதவ், எங்களுடைய இராணுவ தந்தைன்னு தான் நாங்கள் பேசுவோம். அப்ப இப்படித்தான் தரன் நாங்கள் எந்த இடத்தில் முருகடித்து ஒரு செய்தியை உலக தேசத்துக்கு சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டுறவர்களை இவர்கள் விட போறது கிடையாது. அப்ப இதைத்தான் நாங்கள் திருப்பியும் எங்களுடைய மக்களுக்கு சொல்றோம். நாங்கள் என்னவென்றால் படித்த மாணவர்களுக்கும் சொல்றோம். நாங்கள் என்னோட தயவு செய்து கொஞ்சம் கண்ணை திறந்து சிந்தியுங்க. ஒரு கொஞ்சம் சிந்திக்க உங்களால முடியும். 12 மணித்தியாலத்துல 8 மணித்தியாலம் உங்களோட அறுவல் பார்த்தாலும் இரவுல படுக்கக்குள்ளேயாவது ஒரு 5 நிமிடம் தூங்காமல் இருப்பீங்க. அந்த 5 நிமிடத்திலே என்ன சுற்றி என்ன நடக்குது, பகைவன் என்னென்ன செய்கிறான், ஏன் இப்படி தொடர்ச்சியாக எங்களுடைய மாமனிதரை அவமானப்படுத்தினம், ஏன் தொடர்ச்சியாகவே அவரினுடைய அமைப்பை பற்றியே பேசினம் என்ற விடயங்களை நீங்க கோருத்தாலே உங்களுக்கு புரியும். என்னவென்றால் இது பகைவன் எம்முடைய அந்த நிழல் அரசு தமிழீழம் என்கின்ற அந்த கோட்பாடை அடித்து சிதறடித்து இருக்கின்ற ஐக்கிய நாடுகளில் பெற்று விடுவார்கள் சுய நிர்ணய உரிமை என்பதை இந்திய மிகவும் திட்டவட்டமாக தமிழர்களுக்குள் நின்று கொண்டு இந்த காய் நகர்த்துகின்ற விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொள்ள வேண்டும், சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். இந்த உயிர்கள் என்பது இன்று போன உயிர் போன்று யாழ்ப்பாணத்தில் போகுமா அல்லது விடுமா என்று நீங்கள் மார்பு தட்டி கொண்டு இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு முன்னுக்கு போய் நின்றீர்கள் என்றால் உங்களினுடைய பிள்ளைகளின் இன்றைய இளையோர்களின் உங்களினுடைய பிள்ளைகளினுடைய சந்ததியினுடைய வாழ்வை சிதைக்கப் போகிறீர்கள் என்பதில் அந்த அடையாளங்களை மாற்றப் போகிறீர்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் அல்ல. அந்த மாற்று கருத்து நமக்கு தெரியும். திரும்பும் திசையெல்லாம் நீங்கள் ஆங்கில பாடசாலைகளை சிறு வயதில் இருந்தே கொண்டு வந்து விடுகின்ற போதே எமக்கு தெரியும். இதை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். இருந்தாலும் உங்கள் மொழி என்பது அது ஒரு ஆழ்மைக்காவது நாங்கள் கடந்து செல்கின்றோம். உங்கள் பிள்ளைகளுக்கு மொழி என்பது ஆழ்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் எங்களுடைய இலட்சியம் என்கின்ற அந்த வடிவத்தை தூக்கி எறிந்து விடாதீர்கள். எங்களுடைய கௌரவங்களை சிதைத்து விடாதீர்கள். எங்களுடைய ஒரு வாழ்வியலை, தமிழர்களுடைய வாழ்வியலை துறந்து எறிந்துவிட்டு எப்படி நாங்கள் தேசியம் பேசுவது, எப்படி நாங்கள் எங்களுடைய மாவீரர்களின் தியாகங்களையும் அவருடைய கனவுகளையும் எப்படி சுமந்து செல்வது? இது பகைவன் நம்மை விடப்போறது அல்ல. இதை விடப்போறது அல்ல என்றால் நாங்கள் உடைத்தெறிய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தயவு செய்து ஒன்று சேருங்கள் இளையோர்களை. ஒரு கூட்டங்களை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஊக்கங்களும் நீங்கள் இப்படி பயணிப்பது என்கின்ற தத்துவங்களையும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ண கருத்துக்களையும் உங்களோடு கை சேர்க்க நாங்களும் தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியான எங்களுடைய மாமனிதரினுடைய எண்ணக்கருவை நாங்கள் சுமந்து நிற்க வேண்டும் என்றால் அது அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வியல். அந்த வாழ்வியலுக்குள் தான் எல்லாமே அடக்கப்படுகிறது. மடிந்தவர்களும் சரி, எம் மண்ணுக்காக இன்று வரை தங்களை ஏதோ ஒரு வகையில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஈழ உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களின்காக பக்கபலமாக நாங்கள் நின்று ஒரு பலமான அமைப்பை நீங்கள் இங்கே திரட்டி எடுங்கள். இருப்பதை நீங்கள் உருவாக்குவது என்பதை விட திரட்டுங்கள். இருக்கின்ற அமைப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு இருக்கின்ற பகைமையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் ஒரு எழுச்சியாக எழுந்து நான் என் தேசத்திற்காக என்ன செய்ய வேண்டும்,
என் மண்ணுக்காக, அடுத்த சந்ததிக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நேரங்களை நான் கடத்துவதோ விமர்சனங்களை செய்வதோ இது ஒன்றும் அழகு அல்ல என்கின்ற அந்த கோணத்தையும் அந்த தத்துவத்தையும் புரிந்து கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதே இன்றைய கருத்தாடல்களும் ஊடாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தரன், பேசுங்கள். நன்றி அண்ணா. இதில் வந்து என்ன இந்த ஐக்கிய சபையின் செயலாளர்கிட்ட அறிக்கை வந்திருக்கு, 16 பக்கம் அறிக்கை. இதுவரையும் வந்து எங்களை தமிழர் தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கூட வந்து நான் பார்க்கல. இப்போ வந்து பல அரசு போன்ற ஆய்வாளர்கள் அல்லது லங்காஸ்ரீல தமிழ்நெட் ஜெயா போன்றவர்கள் இப்ப கதைக்கலாம். அரசனை வந்து முதலே கதைக்க, இப்ப ஜெயா அவர் வந்து இப்ப கதைக்கிறார். இப்படி சில பேர் கதைக்கணும் மொழிய மிச்சாக்கள் இந்த அரசியல்வாதிகள் கதைக்கிறது வந்து இதுவரை நான் பார்த்தது இல்லை. அரசியல் அரியந்தன் ஐயா அவற்றை தளங்கள்ல வந்து எதிர்ப்பை வெளியிட்டு இருக்கிறார். ஆனா மற்றபடி வந்து பெருசா வந்து எதிர்ப்புகள், இந்த இதுக்கு எதிரான எதிர்ப்புகள் வந்து நான் கண்கூட பார்க்கல. அதுல இருக்கிற ஆபத்தையும் வந்து நீங்க போன முறை சொல்லியிருந்தீங்க. இந்த இதுல வந்து இலங்கை அரசாங்கம் விசாரணை நடத்தினால் இதுவரையும் வந்து சாட்சி அளிச்சாக்களுடைய பேர் கூட வந்து இலங்கை அரசு கேட்டா கொடுக்குற நிலையில போயிடுமோன்ற ஒரு அச்சம் இருக்குண்டு. அப்படி இருக்கும் போதும் அதை காப்பாற்ற கூட வந்து இவர்கள் தயார் இல்லாமல் இந்த அரசியல்வாதி பயணிக்கிறார்கள். இந்த இதுல வந்து சில அரசியல் இதுல வந்து ஜெயா தமிழர் ஜெயா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இதை வந்து மக்கள் எரிக்கோணுமெண்ட், இந்த இதோட அரசியல்வாதி எரிக்கோணுமெண்ட், இந்த அறிக்கையை வந்து எரிக்கி தண்டோணுமெண்ட், தமிழ் மக்கள் ஒன்றாண்டு அதை எரிக்கோணுமெண்ட். ஆனா அதுக்கான இதுகள் வந்து தமிழாக்கள் அந்த விழிப்பு இல்லாம இருக்கிறான். இல்ல, இதுல நீங்கள் மக்கள் விழிப்பாக இருந்தாலும் பகைவன் வந்து விழித்திருக்க விட மாட்டான். ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இந்த கருத்தரங்கை செய்து கொண்டிருந்திருப்போம். இந்த பகைவனானவன் ஏதோ ஒரு விடயத்தை கொண்டு வந்து எங்களுடைய கருத்தரங்கினுடைய திசையை திருத்திருப்பான். அதுக்கு பிறகு எமக்குள் ஒரு கோபதாபங்களை உண்டு பண்ண வேண்டும், எங்களை ஒரு கோபக்காரராக காட்ட வேண்டும். நாங்கள் ஏதேனும் ஒரு கெட்ட வார்த்தை பேசினால் அதை தொடர்ச்சியாக ஒலிபரப்ப வேண்டும் என்கின்ற எண்ணக்கருவோடு இந்த பகைவனானவன் சுத்தி கொண்டே இருப்பான். அப்ப அதே போன்றுதான் ஒரு தனி மனிதனுடைய கருத்தரங்கையே சிதைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த தமிழ் உலகத்துக்குள், இந்த தமிழர்களுக்குள் எப்படி இந்த இலட்சியத்தையும் பொறிமுறையும் தூக்கி நிற்க வேண்டும் என்கின்ற சவால் ஒவ்வொரு எங்களுடைய ஈழத்தினுடைய வாழ்வை இங்க வந்து சில பேரை நான் கண்ணால் கண்டிருக்கின்றேன். எவ்வளவோ பேர் தங்கள் உழைத்து வீடு வேண்டும், வாசல் வேண்டும், நான் அழகான காரில் போக வேண்டும் என்று மாற்றிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே எல்லாம் ஆனால் சில மனிதர்கள் அதற்குள் நின்று தங்களுடைய வாழ்வையை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகின்றோம், என்ன உதவியை செய்ய போகின்றோம், இப்படியெல்லாம் நாங்கள் சிந்திக்காமல், எங்களுடைய இளம் தலைமுறைகள் இதையெல்லாம் புரிந்து கொண்டாமல் நாங்கள் எதுவுமே சரி செய்து விட முடியாது. அப்ப அரசியல்வாதிகளுக்கு இன்று இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்கின்ற சொல்லப்படுகின்ற போது அவர்களுக்கு தேவை என்னவென்றால், இப்ப வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தேவை என்னவென்றால் தங்களினுடைய சொத்துக்களை இலங்கையில் பாதுகாக்க வேண்டும். அது உங்களுக்கு வடிவா தெரியும். எல்லாரும் ஒரு பெரும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களினுடைய வருமானங்கள், அவர்களினுடைய நிகழ்ச்சி நிரல்கள், அவர்களுடைய தொழில்கள் இதுகளை கவனமாக கையாள வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு எம்பி பதவியில் இருக்க வேண்டும். அப்ப இந்த எம்பி பதவியில் இருக்கின்றவர்கள் மக்களையோ ஏழைகளையோ அல்லது மடிந்த மாவீரர்களையோ அல்லது எங்களுடைய மேதகு அவர்களின் இலட்சியத்தையோ அவர்கள் தூக்கி நிற்க போறது அல்ல. அப்ப அதான் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் எப்போதும் சொல்லுவது போல், நாங்கள் முதலில் எதை தூக்கி நிற்க வேண்டும். அப்ப எங்களுடைய இளையோர்கள் முதலில் இலட்சியத்தை தூக்கி நிற்க வேண்டும், மாமனிதரை தூக்கி நிற்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளில் இவர் இன்று வெளியிட்டிருக்கின்ற, கடந்த நாளில் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கைகள் ஊடாக பார்க்கின்ற போது ஒவ்வொரு புத்திஜீவிகளும் அதை பற்றி தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த தெளிவூட்டலின் அடிப்படையிலாவது எங்களுடைய மக்கள் அடுத்த கட்டம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரங்களும் காலங்களும் இருக்கிறது. அப்ப என்ன வேலை திட்டத்தை நாங்கள் செய்வது, எங்கே நாங்கள் தோற்றடிக்கின்றோம், இது ஒரு ஒன்று கூடலாக எங்கே நாங்கள் என்னென்ன வேலை திட்டம் செய்திருக்கின்றோம், அந்த வேலை திட்டங்களில் எமக்கு எங்கே பகைவனானவன் சரியாக காய் நகர்த்துகின்றான் என்கின்ற அந்த பாதையை நாங்கள் தடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தடுத்தல் தான் நாங்கள் எங்களுடைய இந்த பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். என்னவென்றால், தயவு செய்து பகைவனுக்குள் நில்லாதீர்கள், எம் மண்ணுக்காக ஈழத்திற்காக பெருந்தன்மை பாடாதீர்கள், எமக்கு எதுவுமே தேவை அல்ல, அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வியலும் அவர்களுடைய அபிலாசைகளும் மடிந்த மாவீரர்களும் எங்களுடைய தேசிய தலைவரினுடைய அந்த கொள்கைகளும் தான் முக்கியம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்ல தவறவும் இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அப்ப அதுதான் அந்த பொறிமுறைகள் வருகின்ற போது
அந்த பொறிமுறையினுடைய வலுக்கள் அது மாணவர்கள் மத்தியில் எவ்வளவுக்கு சென்று இருக்கிறது. இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற, அது யாழ் குடாநாட்டை பொறுத்தளவில் இருக்கின்ற மாணவர்கள் இந்த பொறிமுறைகளை வாசித்து அந்த மாணவர்களுக்கு எவ்வளவுக்கு அவர்கள் ஒரு பீடமாக இருக்கின்ற மாணவர்கள் அதை எவ்வளவுக்கு அதை காணகத்திருக்கின்றார்கள் என்றால் இங்கேதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய அரசாங்கம் இது 10 ஆண்டுகள் அல்ல, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளாக பாடசாலைகளுக்குள் இருந்து ஊடுருவி அந்த ஊடுருவலின் அடிப்படையிலேயே தங்களை இன்று அவர்கள் வளர்த்து இந்த அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவை கிரீன் ஸ்ரீலங்கா. இந்த கிரீன் ஸ்ரீலங்காவுக்காக அவர்கள் ஈழத்தமிழர்களினுடைய அந்த கோப்பும் அந்த மரபும் அந்த மேதகு அவர்களினுடைய எண்ணங்களையும் சிதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் நல்லவர்கள் போல் காட்டிக்கொண்டு எம்மை அழித்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் நாங்கள் தமிழ்நாட்டையும் எதிர்த்து நிற்பதற்குரிய காரணமும் அதுதான். அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவரை எடுத்து தாங்கள் அரசியல் செய்கின்றோம் அல்லது எங்களுடைய தேசிய தலைவரை பேசுகின்றோம் என்று உங்களை மாயைக்குள் தள்ளி உங்களை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு எங்களுடைய அடுத்த முயற்சியை உங்களை திரும்பி பார்க்காத அளவு 16 ஆண்டை கடத்தினபடியால் தான் இந்த அரசாங்கம் இன்று முளையெடுத்திருக்கிறது. ஏன் எங்களால் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் நகர்த்த முடியவில்லை என்று நாங்கள் சிந்தித்தாலே எமக்கு புரியும். இதற்குள் தான் நாங்கள் பகைவனோடு சிக்கப்பட்டு நிற்கின்றோம் என்று. அப்ப இந்த பொறிமுறையை இன்று தூக்கி கொண்டு நிற்கின்ற புத்திஜீவிகள், அதை எதிர்த்து நிற்கின்ற புத்திஜீவிகள் மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த பகைவனுக்குள் இருந்து வருபவர்கள் சொல்ல போகின்றார்கள், அவர் சொன்னதில் என்ன பிழை இருக்கிறது, ஏன் இவ்வளவு அரசாங்கங்கள் உங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை, இது புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது, அவர்கள் இதற்குரிய விஷயங்களை எல்லாம் செய்வார்கள் என்று இந்த மாய அரசியலை, இந்த சீன் அரசியலை காட்டிக்கொண்டே இருப்பார்கள், பட அரசியலை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் அவர் நீங்க பாருங்கள், தொடர்ச்சியாக அதாவது இலங்கையினுடைய கடந்த கால ஜனாதிபதிகள் அதற்குரிய பிரச்சனையை தோண்டிக்கொண்டே இருப்பார்களே தவிர தமிழர்களினுடைய நிலப்பரப்பில் இருக்கின்ற இராணுவத்தையோ அல்லது அரசியல் கைதிகளையோ அல்லது கையளிக்கப்பட்ட போராளிகளினுடைய குடும்பங்களை சென்று உரையாடியோ அல்லது இந்த இவர்களுக்கு இறுதியாக உங்களிடம் கையளித்தவர்களுக்கு யார் யாரிடம் எடுத்தோம், இந்த படையணிக்கு ஒரு விசாரணையை தொடர்கின்றோம், அது மக்கள் மத்தியில் கொண்டு வருகின்றோம், அதை யாரும் பேச மாட்டார்கள். ஏன்? அதுதான் இலட்சியம் துடைத்தல். அப்ப எங்களுக்கு ஏற்கனவே மேதகு அவர்கள் சொன்னது போல் நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனம் என்பது அது மேதகுக்கு இருந்தது போல் மக்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் எமக்கு வேண்டும். அதுக்குத்தான் நாங்கள் விழித்திருங்கள் என்கின்றோம். பகைவன் எம்மை சூறையாடுகின்ற போதெல்லாம் நாங்கள் விழித்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த 16 ஆண்டுகளில் இன்று வந்திருக்கின்ற இந்த பொறிமுறையை எதிர்க்க மறந்தால் அது விளைவினையை ஏற்படுத்தி இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள் எங்களுடைய அடுத்த தலைமுறையும் வாழ்ந்து கொண்டு இங்கே புலத்தில் இருப்பவர்கள் ஒரு மாயையை காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அவர்கள் ஈழம் பிடித்து தருவார்கள் என்று எங்கள் சந்ததியையே அப்படியே அடித்து புதைத்து வைத்து சேறி பூசுவிட்டு உலகத் தமிழர்களாக காட்டப் போகின்றார்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். ஆமாண்ணா, இன்றைக்கு எங்களோட அடுத்த கட்டம் வந்து நாங்கள் வந்தோம் நம்பிக்கையெல்லாம் இருக்கணும் முடியும். இந்த இதுகள் இப்போ இப்போதைக்கு ஒரு மாற்றம் பெறாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பகைவன் தன்னை வேலைத்திட்டம் செய்துட்டான். ஆனால் நாங்கள் இது பகைவன் வென்றுடான நாங்கள் தோற்றுட்டோம்ண்டு நாங்கள் சுருண்டு போய் இருக்கிறாது. எங்களோட அடுத்த சமுதாயத்தை நம்பி நாங்கள் பயணிக்கணும் என்ற விடயத்தை நீங்கள் நன்றீங்க. திருப்பி முதல்ல இருந்து நாங்கள் கணக்க வேலை திட்டம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம்ன்றதையும் விளங்குது, எனக்கு அதில் விளங்குது. இப்ப இருக்கிற பொறிமுறைகளை கொடுத்திருக்கிறோம், இப்ப இருக்கிற நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கணும். இதை எப்படி பலப்படுத்துவது? இப்ப ஈழத்தமிழர்களை ஒரு குறிக்கோளுக்குள்ள நாங்கள் தமிழர்கள் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப உதாரணங்கள் நாங்கள் பலவற்றை பார்த்துட்டோம். இன்றைக்கு போராட்டத்தோடு இணைந்து நின்று உயிரோடு இருப்பவர்களும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த உப்பை நனைத்து சாப்பிட்டவர்களும் போராளிகளை அவமானப்படுத்துகின்ற விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற போது ஏதோ ஒரு வகையில் அன்றைய காலம் இலங்கையினுடைய அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், எங்களுக்கு மூத்தவர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். 2 தலைமுறைகளாக அவர்கள் நடத்தினார்கள். 3வது தலைமுறையாக நாங்கள் வந்தோம்.
எங்களுக்கு இந்திய அரசாங்கம் நிகழ்த்திய கொடுமைகளுக்காகவும் இலங்கை இராணுவம் இலங்கை அரசாங்கம் செய்த கொடுமைகளுக்காகவும் நாங்கள் ஒரு தனித்துவமான அமைப்பு நின்று போராடுகிறது என்று கை சேர்த்தமே தவிர கவியக்கா அவர்கள் அவமானப்படுத்துகின்றது போன்று பிரசுக்காகவும் அதுக்காகவும் நாங்கள் போனதுவர்கள் கிடையாது. கவியக்கா அவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு போராளியும் வருகின்ற போது அண்ணா வீரச்சாடைந்து போராளி வந்திருப்பான். அவவே அந்த உணர்வை சொல்றார். தன்னுடைய மகன் இறந்திருப்பார், அதற்கு பிறகு சின்னவனும் போக நினைத்தான், நானும் கூட போனேன், நானும் பாரன் என்று சொல்லியிருப்பார். அப்ப இந்த உணர்வுகளின் அடிப்படையிலேயே அன்றைய காலம் போராடிய போராளிகளையும் குடும்பங்களையும் இன்று கவியக்கா போன்றவர்கள் அவமதிக்கின்றார்கள் இப்படியான ஊடகங்களோடு சேர்ந்து என்றாலே எங்களுக்கு அதிலே புரிய வேண்டும் ஒரு தமிழனுக்கும் எம்மை இந்த பகைவனானவன் எவ்வளவுக்கு பிரித்தாளுகின்றான், எவ்வளவுக்கு அவமானப்படுத்துகின்றான். இந்த அவமானங்களில் இருந்து நாங்கள் எப்படி மீண்டெழப் போகின்றோம், இந்த வந்திருக்கின்ற இந்த பொறிமுறையை எப்படி நாங்கள் சுக்குநூறாக உடைத்தெறியப் போகின்றோம் என்றால் அதற்கு பலம் தேவை. அந்த பலம் என்பது அது ஒன்றுமே தேவையல்ல எமக்கு. நாங்கள் ஒற்றுமை என்பதுதான் எமக்கு பலம். அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். நான் நீ என்று அடிபட்டு கொண்டு சிறு பிள்ளைத்தனமாக சிறு பேச்சுகளை கொண்டு நான் அது நீ இது என்று பேசுவதையெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு அவர் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் கற்பிக்க வேண்டிய தேவையும் தூக்கி நிற்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த தேவையின் நிமித்தம்தான் நாங்கள் அடுத்த நகர்வை எப்படி ஒரு வல்லமையோடு, அது புலத்தில் இருக்கின்ற பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே எங்களுடைய இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இளையோர்களாக இருந்தாலும் சரி, புத்திஜீவிகளாக இருந்தாலும் சரி, அந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று வேலை செய்தவருக்கு ஒத்துழைப்பாக அவர்களின் அருகில் நின்று கொண்டு தூணாக நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு இருக்கின்ற நேரத்துக்குள் உங்களுக்கு நான் எதை செய்து தர முடியும் என்று அவர்களோடு பக்கபலமாக நின்று அவர்களுக்கு ஊக்கங்களை கொடுத்து அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி நகர்வது, எங்களுடைய இலட்சியத்தை எப்படி நாங்கள் இறக்காமல் தூக்கி எறியாமல் அதை எப்படி இறுக்கி பிடிப்பது, அடுத்த கட்டம் நாங்கள் இதை எப்படி எடுத்துச் செல்வதென்று புத்திஜீவிகளோடு நாங்கள் கலந்து ஒரு கூட்டங்களை நகர்த்தி நாங்கள் எங்களை தயார்படுத்தாமல் விட்டால் அது பிளவினையும் பிரிவினையும் தொடர்ச்சியாக கொண்டு வந்து எங்களினுடைய உலகத்தினுடைய கணக்கின்படி, இந்தியாவின் ரோவினுடைய எண்ணப்படி, இலங்கை புலனாய்வுத்துறையும் இலங்கை அரசாங்கத்தினுடைய எண்ணப்படி எம்முடைய இனம் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா மனிதராக வாழ்வதற்கு அவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தயாராகலில் ஒரு காலம் நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் ஒன்றும் அது நீங்கள் செவி சாய்க்காமல் இவர்கள் கத்துகின்றார்கள் அல்லது இவர்களுக்கு தேவையில்லாத விடயத்தை செய்கின்றார்கள், போர் முடிந்து விட்டது, இந்தியாவில் இருந்து ஆட்டம் பாட்டம் பாடுகின்றார்கள், நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம், என்னுடைய அக்காக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய அக்கா சித்தப்பாக்கும் சித்தப்பாட மகளுக்கும் சாரி கட்டிவிடுவதற்கும் உடுப்பு மாற்றுவதற்கும் உடை மாற்றுவதற்கும் ஒவ்வொரு டிசைனாக யாழ்ப்பாணத்தில் வந்து இறங்கப் போகின்றார்கள். இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு புலத்தில் இருந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசி, தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒரு அயோக்கிய தமிழ் தேசியம் பேசி எங்களுடைய மக்களையும் சிதறடி, எங்களுடைய மாவீரரின் கனவுகளையும் சிதைத்து அந்த மாமனிதருக்கும் சேறு பூச நினைக்கின்ற இந்த புல்லுருவிகள் நீங்கள் மறந்து விடாதீர்கள். எங்களினுடைய இந்த மண்ணில் மடிந்த மாவீரர்களின் இயற்கை என்பது ஒன்று இருக்கிறது. அது நீங்கள் எங்களுடைய மாவீரர்களையும் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களையும் அழிக்க நினைத்தால் அது உங்களை சுட்டெரிக்கும் என்பதை சத்தியமாக நாங்கள் உரைத்து கூறி இன்றும் வந்திருப்பவருக்கு வாய்ப்பளிக்கின்றோம். நன்றி தர. நன்றி, மிக்க நன்றி. வணக்கம் முருகா. முருகான கேக்குதா? நீங்க கதைக்கிறது கேட்கலையா? ஒருக்கா முருகான முதல்ல வந்து செட்டிங் ஏதோ வைக்கணும், கட் பண்ணி திருப்பி எடுத்தீங்கடா சரி வரும். ஒரு கீழே போட்டு ஒருக்க வர்றீங்களா முருகான? சில நேரம் வந்து புதுசா வந்துச்சு நம்ம சொன்னால் ஆனா நார்மலா ஒரு லைன்ல நிக்கிறாரு, அவரு சத்தம் பின்னிக்கிற சத்தம் கேக்குது. மைக்ல எதுவும் பிரச்சனையோ தெரியல. கோல் வந்திருக்கேன் நினைக்கிறேன். அவருக்கு இப்போ கோல் வந்துருக்கு. கோல் வந்திருக்கேன் நினைக்கிறேன். ஆமாண்ண, இன்றைக்கு நாங்கள் கபடியெல்லாம் கதைச்சிட்டோம். இதில் போன முறை வந்து கன பேர் கதைச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்களே ஒன்று நான் செய்து முடிக்கல. அதை
இப்போ தண்டை கொஞ்சம் செய்தனா அது எனக்கு முடிக்கல. இந்த இதுவும் ஜனவரி வேலை தொடங்கிட்டு திருப்பி. ம். எங்களுக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள நாங்கள் பேசிக்கொண்டு போவோம். அது யார் ஏற்கின மாதிரி இது பண்ணிடல. எங்களுடைய நேரத்தை நாங்கள் இருக்கிற தூங்குற டைமை நாங்கள் இதுக்கு பயன்படுத்திட்டு எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் உள்ளால செய்து கொண்டிருக்க அது சரியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எந்த வேலையை வந்திருக்கேன் தமிழ் தரேன். அப்ப இப்படித்தான் தரன் எங்களை அவமானப்படுத்தி கொண்டுதான் இருக்க போயினோம். எங்களுடைய மீதகு அவர்களையும் அவமானப்படுத்தி கொண்டுதான் எல்லாரும் இருக்க போயினோம். இதுல எங்களோட இனமே ஒரு ஒரு தோட்டு போட இனமா தான் இப்ப இருக்குது. இப்போ எங்கள்ட்ட பணம் இருக்கொழிய எங்கள்ட்ட ஒரு நாடு இல்லை. எங்களுக்கு நடந்தா கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. நாங்க ஒற்றுமையான ஒரு நிலத்துல நாங்கள் இப்ப திக்கா பல நாடுகள்ல நாடோடிகள் மாதிரி இருக்கிறோம். இப்போ எங்களுடைய ஆக்கள் குர்திஸ் ஆக்களை கிண்டல் செய்யணும். ஏமன்ல லன் லீவ் ஒரு ஜோக்கெட் இருக்கு. அதை துருக்கி ஆக்களோ ஏமங்காரோ அதை இதாண்டுட்டு இந்த லன் லீவை தங்களுக்கு நாடு இருக்குது உனக்கு நாடு இல்லையன்ற ரீதியில அப்படி ஒரு கிண்டல் செய்வினோம் அந்த ஜோக்கெட்டை வச்சு. இதுல என்ன அதுல ஜோக்கான அப்படியே எங்கட இங்க எங்கட தமிழ் ஆக்களை அந்த ஜோக்கை எடுத்து கையில வச்சு கொண்டு அதையும் குர்திஸ் ஆக்கள் கிண்டல் செய்வினோம். அதான் அதே நிலைதான் இவர்களுக்குன்றது இவர்களுக்கு தெரியாது. என்ன பிரச்சனை சொன்னா தரேன். இப்ப 3 தலைமுறை புலத்துல உருவாயிட்டு விளங்குதானே. அப்பா அம்மா பிள்ளை பேரன் பேத்தி என்று அந்த ஒரு தலைமுறை 4 தலைமுறைகள் உருவாக்கிட்டோம். அப்ப இந்த 4 தலைமுறைகள் உருவாக்கப்பட்டால் அப்பா இலங்கை பாஸ்போர்ட்ல இருப்பார், பிள்ளை வேற நாட்டு பாஸ்போர்ட்டோட இருக்கும், அவர மகளும் வேற பாஸ்போர்ட்டோட இருக்கணும். அப்ப இந்த உணர்வுகளை நாங்கள் எப்படி கடத்துறன்றது அது பெற்றோர்கள்ல தான் இருக்குது. அப்ப அந்த பெற்றோர்களினுடைய அடிப்படையில தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பகைவனானவன் எப்படி அதை விழிச்சு கொண்டாடுறதை நாங்கள் பேசியிருப்போம். இருவரும் அந்த ஈழமன்ற காஸ்டெக்கை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். அந்த ஈழமன்ற காஸ்டெக் வந்த பிறகு எங்களுடைய இளையோர்களை எப்படி சிதைச்சான்ன்றதை பார்த்திருப்பீங்க நீங்கள். அந்த அப்படி ஒரு கஷ்டேக் இப்ப யாருமே செய்யறல. நீங்க பாருங்க, எங்களுடைய இனத்தை அவமதிச்சு கொண்டு, தங்களுடைய அம்மா அப்பாவை அவமதிச்சு கொண்டு, எங்களுடைய மொழியை அவமதிச்சு கொண்டு, தமிழர்கள் அப்படி பேசினோம் இப்படி பேசினோம் என்று எங்களுடைய இனத்தையே ஒரு ஏதோ ஒரு நகைச்சுவை போல செய்து கொண்டு கிண்டல் கேலி பண்ணி கொண்டு இதைத்தான் செய்யணுமே தவிர அந்த அந்த உணர்வுகள் எல்லாம் அந்தந்த தலைமுறைகளோட அது போயிட்டு. அப்போ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு இருக்கின்ற தலைமுறைகளுக்கு இருக்கின்ற இந்த உணர்வு அது சரியான முறையில் அடுத்த பிள்ளைகளுக்கு கடத்தப்படலை. அது கடத்தப்பட்டிருந்தால் என்னென்றால் அதே இதோட இருந்திருக்குங்கள். தங்களுடைய படிப்பு காலங்கள், தங்களுடைய லீவு காலங்கள், கல்வி அவர்களுடைய பாடசாலையோ அல்லது அவருடைய பல்கலைக்கழகங்களோ முடிந்து வந்தாலும் அவர்களுக்கு ஒரு நேரம் இருக்கும். 5 நிமிடமோ 10 நிமிடமோ அவர்கள் அந்த தமிழீழத்தினுடைய அந்த கேஸ்டேக், அந்த குறிக்கோள், அந்த எண்ணங்கள், அவர்களுடைய கலந்துரையாடல்கள் அதுகள் என்று செய்து கொண்டிருப்பினோம். அப்ப இதுதான் அப்ப என்ன நடக்குது. அப்ப நாங்க இதைத்தான் பார்க்கணும். அப்ப இந்த 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 கேஸ்டேக், அதாவது இந்த தமிழ் ஈழம் என்கின்ற இந்த விடயத்தை கொண்டு வரக்குள்ள சிங்கள மக்கள், மாணவர்கள், எல்லாரும் அரசியல்வாதிகள் எல்லாம் திகைத்து நின்றார்கள். என இது ஈழத்துல இந்த தமிழீழ கோரிக்கையை மாற்ற முடியாதுன்ற அதுக்கு பிறகுதான் பல வேலை திட்டங்கள் இன்னும் ஊண்டி நடந்து இன்றைக்கு பிளவுண்டு, அதிகமாக பிளவுண்டு நிற்கிறோம். அந்த இளைய சமூக பிள்ளைகளும் திருமணம், குழந்தைகள் என்று சொல்லி அதுகளும் போயிட்டு. அப்ப அதுகளுக்கு பிறகு வார தலைமுறை பிள்ளைகள் அதை தூக்கி கொண்டு நிற்காம தாங்கள் அப்படியே மாறிச்சினோம். அப்ப இது எங்க இது சிக்கப்பட்டிருக்கின்றால் இந்த கட்டமைப்புகள், அந்த கட்டமைப்புகளினுடைய நெறிப்படுத்தல்கள், அவங்களுடைய நெறிப்படுத்தல் என்றால் இதுதான் பிரச்சனை. எங்களுடைய மக்களுக்கு நாங்க சொல்றது அது ஒரு நிகழ்ச்சி நிரல் எங்களுடைய ஈழத்தினுடைய கனவை அழிக்கும். நிகழ்ச்சி நிழல் என்பது அழிக்கும். அது ஒரு பொங்கு தமிழாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு இனத்தினுடைய ஏதோ ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். அது ஒரு மாவீர நாள், அல்லது அது ஒரு முள்ளிவாய்க்கால் நாள், அல்லது எங்களுடைய மொழியினுடைய அடையாளமாக, அல்லது புலம்பெயர்ந்த தேசங்களுக்கான ஒரு எழுச்சி நாளாக, புலம்பெயர் தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அது ஒரு நாளாக பிரகடனப்படுத்தி அது ஒரு எழுச்சி நாளாக
அது எங்களுக்கு ஒரு நீதி தேவை, எங்களுடைய நாடு தேவை என்கின்ற அந்த வல்லமையை காட்டக்கூடிய அளவு எங்களை நாங்கள் திசை திருப்பாததும் அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்லாததும் தான் அது மிக பெரும் பலியாக வேதனையாக நாங்கள் புலத்தில் இன்று பார்க்கின்றோம். அப்ப நாங்கள் இன்று வந்து 2 வருடங்களுக்குள் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் இப்படித்தான் பேசுவீங்கள் என்று, இது வரலாறு. ஒரு ஈழத்தமிழனினுடைய வாழ்வியலை பக்குவப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, மிகுதியாக இருக்க வேண்டியவர்களுடைய கடமை, என்னுடைய குடும்பத்திற்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்காக. அப்ப அதை புரிஞ்சிட்டாலே புரியும் நாங்கள் எப்படி இந்த புலத்துல வந்து ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும், எங்க நாங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்யணும். இப்ப யாழ்ப்பாணத்துல போற நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க. நான் அதாவது கொழும்பில் வந்து தாமர கோபுரம் வரும்போதே அங்கே இருந்து அனுப்பப்பட்டவர்களும் எங்களுடைய செல்வந்தர்களுக்கு நடந்த கூட்டத்தை தவிருங்கள் என்று சொல்லி கொடுத்ததும், இன்று அதில் இருந்தவர்களை எடுத்துக்கொண்டுதான் இந்த வடக்கு கிழக்கில் வந்து இந்த நிகழ்ச்சி நிரலை ஆரம்பித்து இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எமக்கு தேவையல்ல, எங்களுடைய மண்ணுக்கு அது தேவையல்ல, அது இந்த நேரம் அல்ல. அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் உங்களுடைய மண்ணில் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு செய்ய வேண்டும் என்றால் ஒரு பொறிமுறை வரும்போது அல்ல, ஒரு உயிர் இறந்த கிடக்கின்ற போது அல்ல. இலங்கையினுடைய இராணுவத்தால் ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் எல்லோரும் போய் நின்று அங்கே ஆட்டமும் பாட்டமும் பார்க்குறீங்க. இது எங்களுடைய இனத்தை பகைவன் தோற்கடிக்கிற ஒரு நிகழ்ச்சி நிரல். இந்தியா ரோவினுடைய திட்டத்தின்படி இந்த ஆண்டு அவர்களினுடைய சுதந்திர தினத்திற்கு ஆழ் மண்ணில் அதை ஏற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களினுடைய பெரியம்மா சித்தி உங்களினுடைய உறவுகளை மானவங்கப்படுத்திய இந்த இந்திய அரசின் நிகழ்ச்சி நிரலை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்தியாவின் சுதந்திர தினம் தான் நீங்கள் கொண்டாடினீர்கள். ஒரு மொழியை பேசுகின்ற தொப்புள் கொடி உறவுகளின் நிகழ்ச்சியை நீங்கள் கொண்டாடியவர்கள் கிடையாதாங்க தரன். திருப்பி முதல்ல உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன். எங்களுடைய பகைவனால் எப்படி பகையாடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் நடைபெற்ற இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடிய எம்மவர்கள் எல்லாம் மறந்துட்டார்கள். உரிமைக்காக ஒரு மொழிக்காக நிற்கின்றோம், தொப்புள் உறவுக்காக நிற்கின்றோம் என்று அது தமிழ்நாட்டினுடைய சுதந்திர தினத்துக்காக அவர்கள் கொண்டாடியவர்கள் அல்ல. புரிந்து கொண்டால் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப எம்மை அழித்தது இந்தியா, அள்ளி கொடுத்தது இந்தியா, இறுதி வரைக்கும் தமிழர்களை பிரித்து வைத்திருக்கிறது இந்தியா, 16 ஆண்டுகளாக தமிழர்களை தோற்கடிக்க வைத்திருக்கிறது இந்தியா, ஈழத்தமிழர்களுடைய அரசியலை கட்டியெழுப்ப முடியாத அளவு சுக்குநூறாக உடைத்து வைத்திருக்கிற இந்தியா, புலத்தில் இருந்த அமைப்புகளை தமிழ்நாட்டில் கொண்டு போய் செருக வைத்திருக்கின்ற இந்த இந்தியா எல்லாமே திரும்பி பார்க்கின்ற போது உண்மையிலே நீ சுதந்திர தினத்தை அங்கே கொண்டாட வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியாவின் நிகழ்ச்சி நிரல் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும். எங்களுடைய நிலப்பரப்புகளை அவர்கள் ஆக்கிரமித்து அவர்கள் அங்கே வியாபாரம் செய்கின்றார்கள். இறுதியில் மக்களினுடைய உணர்வுகளையும் அவர்கள் விற்று வாழ்கின்றதும், அந்த உணர்வுகளை விற்பதற்கு நீங்கள் புலத்தில் செல்வந்தர்களாக இருந்து கொண்டு பணம் அனுப்பி இப்படியான நிகழ்வு செய்கின்ற அலங்கோலங்களையும் பார்த்துட்டு உணர்வாளர்களும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் ஒதுங்கித்தான் போவார்கள். இந்த இனத்திற்கு நான் எதை சொல்ல வருகிறேன், இந்த இனம் எதை புரிந்து கொள்ளுகின்ற என்ற ஏக்கத்தோடு இன்று பல அரசியல் ஆய்வாளர்களும் பல ஊடகங்களை நடத்துகின்ற எங்களுடைய புத்திஜீவிகளும் அவ்வளவு ஆவேசமாக உரையாடி கொண்டிருப்பார்கள். அவர்களும் ஒரு போராளி போன்று பலிகளை சுமந்து நிற்பவர்கள் போன்று பேசியிருப்பார்கள். இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த வந்த கடிதத்தை பார்க்கும்போது அது அறிக்கை கிடையாது, அது கடிதம், அது அவருடைய உள்ளடக்கம். அதை நான் கடிதம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படித்தான். அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தரன் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி நிரல்களை நாங்கள் உடனே நிறுத்த வேண்டும். இந்த கேவலமான நிகழ்ச்சி நிரல்களால் தான் எங்களோட உணர்வுகள் துண்டிக்கப்படுகிறது. இந்த துண்டாடல்களின் போதுதான் நாங்கள் சிதைக்கப்படுகின்றோம், உணர்வுகள் மறக்கப்படுகிறது. சினிமா பார்த்தால் என்ன, சினிமா பாட்டு கேட்டால் என்ன, அல்லது சினிமாக்கு போய் நாங்கள் இந்தியாவில் பாடினால் உங்களுடைய வாழ்வுக்காக ஏதாவது செய்யுங்கள், உங்களுடைய திறமைக்காக நீங்கள் அங்கே கொண்டு போய் வையுங்கள். சரி, யாழ்ப்பாணத்திலும் வையுங்கள்,
எதற்கு மாதத்துக்கு இத்தனை நிகழ்ச்சி நிரல்? அப்ப எங்களுடைய மக்கள் இன்னும் தெளிவில்லாதவர்களாக ஒரு பகைவனால் சூறையாடப்படுகின்ற ஒரு இனத்தினுடைய அபிலாசைகளை இவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவே எங்களுக்கு தெரியும் என்னவென்றால் இந்த மக்கள் எப்படி திருந்த போகின்றார்கள், எப்படி இந்த பொறிமுறைகளை சரி செய்ய போகின்றார்கள், எப்படி இதை எவ்வளவு வேகமாக அதை ஒற்றுமையோடு நின்று கொண்டு பலமாக அவர்களுக்கு ஒரு பக்க பலமாக நிற்கப் போகின்றார்கள் என்பதைத்தான் நாங்களும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்கள் தர. ஆமாண்ணா, இவ்வளோ நேரம் மக்களுக்கான கருத்து இதாண்டுட்டோம். இதில் வந்து முக்கியமாக நான் பார்த்த விடயம் வந்து இப்போ தமிழ் கவி இயக்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அந்த சேனலில் வந்து வேறு ஆக்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த குளத்து மணிக்கு அவருக்கு ஆதரவை வந்து சந்தோஷண்ட சூசன் என்ற ஓடியோ உண்மையாண்டு சொல்லிக்கொண்டு இந்த சூசன் என்ற ஓடியோ உருவாக்கின நபருக்கு ஆதரவை வந்து சுவிஸ்லேருந்து ஒரு நபர் வந்து விடுதலை புலிகளின் புகைப்பட கலைஞர் சொல்லிக்கொண்டு தேசத்தில் வேறு சொல்லிக்கொண்டு வந்திருப்பார் இந்திய ஊடகத்துக்கு. அவரு கூட வந்து இப்போ இந்த ஊடகத்துக்கு போய் பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் வந்து 19ஆம் தேதி அன்று ஒரு இதை வந்து சொல்லியிருக்கார். கடந்து போங்க, ஆக்களை பெருசாக்கிட வேண்டாம், பெருசாக்க வேண்டாம், கடந்து போங்க. இதுகளெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம், எங்களுக்கு நேரமே. எங்களுக்கு தேவை தமிழ் கவியக்கா. அவ வந்து நாங்கள் அவ அக்காண்டு கூப்பிடுற நாங்கள், ஆனா எங்களுக்கு உள்ள சிறார்கள் அவ வந்து அண்டி என்று சொல்லுவினோம். அங்கட இயக்கத்துல எங்கட மகளிர் படையணி அவ அண்டி என்று தான் கூப்பிடினோம். நாங்கள் எங்களை போன்றார்கள், நாங்கள் அவ அக்காண்டு தான் எப்பவும் அழைக்கிறது. அந்த மரியாதை, அந்த எண்ணங்கள் அவ வந்து பேசும்போதே, எல்லாரும் பேசும்போதே நான் அவருக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அவ சொல்ல வேண்டாம் என்றால் அவ நிறைய இழப்புகளை இழந்திருக்கிறான். ஆனால் அது அவக்கு ஒரு நாங்கள் பேசாமல் இருந்தது அவக்கு ஒரு நல்ல இதாக வந்துட்டு. அவ அப்படியெல்லாம் பேசக்கூடியவ அல்ல, பகைவன் பேச வைக்கிறான். அவக்கென்ற ஒரு இது இருக்குது, அதை இழந்துடக்கூடாது. அவ மரணிக்கும் போது அதை இழந்துடக்கூடாது. ஏனென்றால் எனக்கு ஒரு வழி இருக்குது என்னவென்றால், எங்களுடைய அரசியல் தமிழினி அக்கா அவர்களுடைய இந்த மரணம் அது என்ன பாதித்தது தரன்? அது என்னன்னா, அவ எழுதின புத்தகத்துல சில வசனங்களும் சில அடக்கங்களும் கொஞ்சம் விடுதலை புலிகளினுடைய சார்ந்த இறுதி கட்டத்தினுடைய சில நுணுக்கங்களை வந்து சொல்லி இருப்பா. அது அவக்குள்ள இருந்த விடயத்தை அவ சொன்னோடனே எல்லாரும் வந்து அவ ஒரு துரோகியாகவும் அதை பார்த்துச்சினம். எனக்கு அவ உயிரோட இருப்பா. அவக்கு பரத்த மந்தத்துல இருந்து கதிர் பரவணுமென்று ஒரு நாள் சொல்லி போனால் எப்படி எனக்கு உடல்ல எப்படி பிரச்சனைன்னா, அதுக்கு பிறகு எனக்கு அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருந்தது. சரி என்றுட்டு அதுக்குரிய ஏற்பாடு செய்து இறுதி வரைக்கும் அது செய்தது என்னென்றால், அதே போன்று இவக்கும் அந்த முதலாவது வந்து ஊடகத்தில் சேரும்போது எல்லாரும் பேசியிருப்பினும், ஆனால் நான் இது பேசாதேங்கோ என்றால் அவக்கென்ற ஒரு இது இருக்குது, மரியாதை இருக்குது, பிள்ளைகளை தந்தவ என்று சொன்னால், இன்று அவ எங்களுடைய மாமனிதரை சிதைக்கின்ற விடயங்களும் முன்னாள் போராளியாக அன்றிருந்த சலிமண்ணா அவர்கள் அவமானப்படுத்துகின்ற அளவும் கதைக்கினோம். ஆனா இந்தியா நிகழ்ச்சி நிரலில் நின்ற அன்றைய தமிழ் ஒட்டுக்குழுக்கள் வந்து அவர் சிறுவர்களாக இருந்தார்கள், பல விஷயங்களுக்காக ஒத்துக்கொண்டார்கள், பல விஷயங்களை அனுபவித்தார்கள், அவர்கள் தண்டனையை பெற்றார்கள். ஆனால் இவனுடைய மகன் வந்து அவர்கள் இந்தியாவுக்கு சென்ற தடயங்கள் எல்லாம் அவவிடம் இருக்கிறது, அதில் எந்த மாற்றமே இல்லை என்று அப்படி இருந்தபடியால் தான் அவ எங்களுடைய தமிழீழ போராட்டத்தோடைய அவ ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே தன்னுடைய வாழ்வையை தந்தவ. ஆனால் விடுதலை புலிகளும் அவக்காக எல்லாமே செய்தது. நான் சொல்லியிருப்பேன், அவ செல்வந்தர்களா இருக்கணும் நினைச்சு அவ ஒரு நல்ல இதானவ, ஒரு ஆக்டிவே ஆனவ. நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, எங்கட சேரஞ்சோழனுக்கெல்லாம் அவ தான் கோழியை கொடுத்தவ அந்த காலம். இதெல்லாம் இதுல சொல்லக்கூடாது நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் கடந்து போ. அப்படியெல்லாம் செய்த அவ ஒரு இதான ஒரு நல்ல அக்கா. ஏன் பகைவனால் என்று பகையாளப்படினோம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் அவ பற்றி கதைக்கிற விடையும் அவ பற்றி கதைச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். எங்களுடைய இந்த 17ஆம் தேதிக்கு பிற்பாடு 5ஆம் மாதம் 2009க்கு பிறகு சில நடவடிக்கைகளும் புல்லுருவிகளினால் அரசியல் என்கின்ற அந்த மாயையை உடைத்து வைத்திருக்கின்ற ஈழத்தமிழர்களும், ஒற்றுமையை சிதைத்து வைத்திருக்கின்ற ஈழத்தமிழர்களும்,
நாம் எதற்காக இன்னும் பிளவாடி கொண்டிருக்கின்றோம், எதற்காக அந்த மாமனிதரையே தொட்டு தொட்டு அவரையே இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகின்றோம். இந்த மடிந்தவர்கள் அத்தனை உயிர்களும் எமக்காகத்தானே தங்கள் இன்னுயிரை தந்தார்கள், அவர்கள் குடும்பத்துக்காக தந்தவர்கள் அல்ல. அவர்களின் கனவை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை உங்களிடமே கையளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீ நான் என்று பிளவுபட்டு நிற்காமல் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மணித்தியாலமோ அல்லது 30 நிமிடங்களோ அது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக நீங்களும் பயன்படுத்த தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களால் முடிந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருங்கள். புலத்தில் நின்று கொண்டு பல அமைப்புகளாக இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை நாங்கள் மிக இறுக்கமாக பிடிக்க வேண்டிய தேவையும் பல வேலை திட்டங்களையும் பல போராட்டங்களையும் செய்ய வேண்டிய தேவையும் நாம் இருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய வலுவை சிதைப்பதற்காக பகைவனை இறக்கும் போது நாங்கள் திருப்பி அடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையில் நீங்கள் தோற்று நிற்கிறீர்கள். இனியும் அப்படி இல்லாது நீங்கள் புலத்தில் வடக்கு கிழக்கில் செய்கின்ற ஒவ்வொரு போராட்டமும் அது சிங்கள தேசத்துக்கு சொல்லும் செய்தி அல்ல, நீங்கள் சொல்லும் செய்தி புலத்திற்கு என்பதை மறவாதீர்கள். இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்ப அண்மையில 15ஆம் தேதி இந்த அமைப்புகள் ஒரு போராட்டம் ஜெனீவாவில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும். ஆனா கூட்டத்தொடர் தொடங்குறது 3ஆம் தேதி தொடங்குது நினைக்கிறோம். கூட்டத்தொடர் 9ஆம் மாதம். கூட்டத்தொடர் ஆரம்பத்துல நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து இந்த எங்களோட எதிர்ப்பை காட்டுறது நல்லதா, இல்லை கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு எங்களோட எதிர்ப்பை முடிகிற காட்டத்துல எதிர்ப்பை காட்டுறது சரியா இருக்குமா? இப்ப இதுல முக்கியமா நாங்கள் என்னென்னால், இப்ப ஒரு புலத்துல ஒரு செய்தியை சொல்ல போயினோம். அந்த செய்தியை சொல்றதுக்கு எந்த தருணத்துக்காக அதை எடுத்திருக்கணும்ன்றதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அது எந்த பொறிமுறைகளோட அதை கொண்டு வந்து இணைச்சிட்டு அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. அவர்கள் உரையாடினா தான் நமக்கு தெரியும். அவர்களுக்கு இவர்கள் முடிந்த அளவு அது நாங்கள் எப்போதும் சொல்லுவது 5 ஆண்டுகளுக்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் உடன் வேலை திட்டங்களை செய்வதால் தான் நாங்கள் தோற்று நிற்கின்றோம். நாமும் ஓராண்டுக்குரிய ஒரு நிகழ்வை நாம் மிக இறுக்கமாகவும் ஒற்றுமையாகவும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ச்சியாக பேசுவோம் தரன். அவர்கள் இந்த போராட்டத்தை செய்பவர்கள், வருகின்ற மாதம் இந்த போராட்டத்தை செய்பவர்கள் அவர்கள் உரையாடுவார்கள். நாங்கள் இன்னென்னத்திற்காக செய்கின்றோம் என்று அந்த கருத்துக்களோடு நாங்கள் இணைந்து நிற்போம். அவர்கள் எந்தெந்த பொறிமுறைகளுக்குள் என்ன நிகழ்வு அது நடக்கிறது என்பது அது அவர்களுக்குத்தான் தெரியும். ஏற்பாடு செய்தவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஒற்றுமையாக இருப்போம். அவர்களுடைய அந்த நாளையும் அவர்களோடு பலமாக நிற்பதற்கும் இந்த இடத்தில் மக்களோடும் இளையோர்களோடும் பகிர்ந்து கொள்வோம். ஓகே, நன்றி. அதுதான் இந்த கேள்வி ஒன்று இருந்தது. மீண்டும் ஒரு கருத்தரங்கில் மீண்டும் சந்திப்போம். கேட்டமை அனைவருக்கு நன்றி. தம்பி இணைந்திருந்தார், அவர்களுக்கும் நன்றி. தரன், உங்களுக்கு மிக பெரும் நன்றி. எனக்கு இருக்கிற நேரங்களுக்குள்ள நான் தொடர்ச்சி அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குறதுக்கும் உங்களுக்கும் மிக பெரும் நன்றிகள். பார்வையாளர்களுக்கும் கீழே நின்று வராமல் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் மிக பெரும் நன்றிகள். நிச்சயமாக ஒரு பாடலோட முடிப்போம். வரமாய் வந்ததே எங்கள் தலைவர், வரலாறு தந்தவர் ஈழத்தமிழர். மறந்ததே வரலாறு 16 ஆண்டுகள் மாற்றிட முயன்று வாணியே ஈழத்தமிழன். வேடிக்கை காட்டும் வலையொளி பேச்சு ஈஸ்வரா, உண்மையும் விடாத சமூகமாய் போச்சு சிவா. அகிலம் தனில் உமக்கு ஏது மானுட பிறவி, இரவணன் வரலாறு எங்கே போச்சு சிவா. உன் பக்கம் திருமலை காவியம் கரைந்தே போச்சு. திருடர் கூட்டம் நிறைந்தே போச்சு.
வரமாய் வந்ததே எங்கள் தலைவர், வரலாறு தந்தவர் ஈழத் தமிழர். மறந்ததே வரலாறு 16 ஆண்டுகள், மாற்றிட முயன்று பார் நீயே ஈழத் தமிழன். உலகில் பலரோ ஒரு மொழி பேசுவார், வரம்புகள் மீறி பார்த்ததும் இல்லை. வேடிக்கை காட்டும் அயல் நாட்டு பேச்சியம் தியாகங்கள் யாவும் அவரிடம் கூச்சு. ஈழத்தின் தலைமை உயிரே என்பார், ஈழம் அளித்தவர் காலில் விழுந்தே கிடப்பார். அரியணை ஏறும் ஆசை கொண்டு உடல் தளர்ந்த போதும் உழைத்தவர் அவமானம் செய்வார். இதுவே தலைமகன் தத்துவம் என்பார். கைதட்டும் கயவர் கூட்டம், காணாமல் போகும் இயற்கையின் தத்துவம். வரமாய் வந்ததே எங்கள் தலைவர், வரலாறு தந்தவர் ஈழத் தமிழர். மறந்ததே வரலாறு 16 ஆண்டுகள், மாற்றிட முயன்று பார் நீயே ஈழத் தமிழன். சில கோடுகள் தான் புலியே என்கிறதே பூனைகள். தேசியம் பேசும் குள்ள நரி கூட்டம், எதிரியின் அறுவடை விற்பனை கூட்டம். திறனும் இல்லை தியாகம் இல்லை பெருமை தேடும் இவர்கள் கூட்டம், நிலவினை பார்த்து குலைத்திடும் கூட்டம். நிலவுகள் களமுறையில் காவலர், அவர்கள் தான் முன்னாள் போராளிகள். பூனையின் உடல் தனில் சில கோடுகள் தான் புலியே என்கிறதே பூனைகள். மறந்தது வரலாறு 16 ஆண்டுகள், மாற்றிட முயன்று பார் நீயே ஈழத் தமிழன். வேடிக்கை காட்டும் வலையொளி பேச்சு, ஈஸ்வரா உண்மையும் விடாத சமூகமாய் போச்சு. சிவா அகிலம் தனில் உமக்கு ஏது மானுட பிறவி, இரவணன் வரலாறு எங்கே போச்சு. உம்பக்கன் திருமலை காவியம் கரைந்தே போச்சு. கண்திறந்து பார்த்திடு சிவ சிவா, திருடர் கூட்டம் நிறைந்தே போச்சு. அப்போதான் வரைக்கலன்னா மீண்டும் ஒரு கருத்தரங்களை அனைவருடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.